புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே பரிசுத்த தெய்வமே பரலோக தீபமே உலகமெங்கிலும் கனிதரும் உப்பாய் மாறணுமே உலகமெங்கிலும் சுமை தரும் பெண்ணில் உப்பாய் மாறணுமே இலைகள் உதிராமல் கனிகள் தந்து மரமாய் மனதிலுமே இலைகள் உதிராமல் கனிகள் தந்து மரமாய் வளர்ந்திடுமே வரவேண்டோ வல்லவரே வரவேண்டோ நல்லவரே வரவேண்டோ வல்லவரே வரவேண்டோ நல்லவரே புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே பரிசுத்த தெய்வமே பரலோக தீபமே புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே பரிசுத்த தெய்வமே பரலோக தீபம் உலகமெங்கிலும் சுவை தரும் வெண்ணிற உப்பாய் மாறணுமே உலகமெங்கிலும் சுவை தரும் வெண்ணிற உப்பாய் மாறணுமே இலைகள் உதிராமல் கனிகள் தந்திடோ மரமாய் வாழணுமே இலைகள் உதிராமல் கனிகள் தந்திடோ மரமாய் வளர்ந்திடுமே இலைகள் உதிராத இருக்கிற மரம் எப்போதும் ஒரு பசுமை எப்போதும் ஒரு செழிப்பு எப்போதும் ஒரு வறட்சி இல்லாத ஒரு வாழ்வு எப்போதும் ஒரு பசுமையான வாழ்வை கர்த்தர் தருவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் எப்போதும் வறட்சி இல்லாத ஒரு வாழ்வு துக்கமில்லாத ஒரு வாழ்வு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு செழிப்பான ஒரு வாழ்வு ஒரு பசுமையான வாழ்வை தேவன் நமக்கு தருவதற்கு தேவன் ஆயத்தம் இலைகள் உதிராமல் கனிகள் தந்திட மரம் அந்த இலைகள் இருக்கிற வரைக்கும் கனிகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மரத்தினுடைய செழிப்பு அந்த இலைகள் எதன் அடையாளம்னா அந்த மரத்தினுடைய செழிப்பின் அடையாளம் அந்த மரத்தினுடைய செழிப்பின் அடையாளம் தான் இலை அப்போ அந்த இலைகள் என்ன செய்யணும் இருக்கணும் செழிப்பு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கணுன்றது கர்த்தருடைய விருப்பம் அவள் எப்போதும் என்னவாக இருக்கணும் பசுமையாக இருக்கணும் இல்லை செழிப்பாக இருக்கணும் இல்லை மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லை சந்தோஷமாக இருக்கணும் என்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதுக்காக ஒரு பிள்ளைகள் பசுமையாக வாழணும் எதுக்காக ஒரு பிள்ளைகள் பசுமையாக வாழணும் இல்லை செழிப்பாக வாழணும் இல்லை ஆசீர்வாதமாக வாழணும் இல்லை மகிழ்ச்சியாக வாழணும் எப்போதுமே நான் செழிப்பாக இருக்கணும் இல்லை எப்போதுமே நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் எப்போதுமே பசுமையாக இருக்கணும் குறைவில்லாமல் வருத்தம் இல்லாமல் நிறை இல்லாமல் ஸோ எப்போதுமே நான் என்ன இருக்கணும் பசுமையாகவே இருக்கணும் அப்படின்னா எனக்கு யாரை கர்த்தர் வாழ வைக்க விரும்புகிறார் யாரை எப்படி வாழ வைக்க விரும்புகிறார் எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் 12வது வசனம் நம்ம எப்படி வாசிக்கிறோம் நதி ஓரமாய் அதன் கரைகளிலும் அக்கரையிலும் புசிக்கத்தக்கதான சகலவிதமான விருட்சகங்களும் வளரும் அவைகளின் இலைகள் உதிர்வதுமில்லை அவைகளின் கனிகள் கெடுவதுமில்லை அவைகள் பாயும் தண்ணீர் பரிசுத்த நகரத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் மாதந்தோறும் புசிக்கத்தக்க கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்வுக்கும் மனமாயிருக்கணும்
இப்போ தேவன் என்ன சார் மாதந்தோறும் அப்படின்னா அது கனி என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த பசுமை மாறவே கூடாது, நம்முடைய செழிப்பு மாறவே கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். நாம் எப்போதும் குறைவில்லாதவர்களாகவே என்ன செய்யணும், இருக்கணும், குறைவில்லாதவர்களாகவே இருக்கணும். அதான் ஒரு செழிப்புக்கான அடையாளம். இன்றைக்கி ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் குறைவுபடுகிறோம்? எப்பொழுது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் குறைவில்லாமல் வாழ முடியும்? குறைவே இல்லாமல் அவங்க வாழணும்னா அதுக்கு என்ன வழி இருக்குது? என்ன செஞ்சால் குறைவே இல்லாமல் வாழ முடியும்? இல்லை மகிழ்ச்சி, அந்த பசுமைனா குறைவே இல்லாத வாழ்வு. அந்த இலை என்ன செய்யக்கூடாது, உதிரவே கூடாது, குறைவு வரவே கூடாது. இருக்கிறது நம்மளை விட்டு என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. இருக்கிறத நம்ம விட்டு போகக்கூடாது. குறைவில்லாமல் நம்ம இருக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த வசனம் அழகாக சொல்லுது, பரிசுத்த நகரத்திலிருந்து அதுக்கு தண்ணீர் என்ன செய்யுதுன்னா பாயுது. வரவேண்டிய இடத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு வந்தால் தான் அவன் குறைவில்லாமல் இருக்க முடியும். இன்றைக்கி ஏன் நம்ம குறைவுகளாக இருக்கிறோன்னா, வரவேண்டிய இடத்துலேருந்து என்ன செய்யலை, அது வரலை. வரவேண்டிய இடத்திலிருந்து ஒரு நபருக்கு வராத பட்சத்தில் அவங்க நிச்சயமாக என்ன தான் சந்திக்கணும், குறைவை சந்திக்கணும். ஏசாவுக்கு சொல்லுவார், உன் பலத்தின் நிமித்தினால் என்ன செய்யலானாக்க நீ சம்பாதிக்கலான்னு சொல்லுவார். அதிகம் 27 உன் பலத்தினால் நீ என்ன செய்ய முடியும், நீ சம்பாதிக்க முடியும். உன் கை பலத்தினால் நீ சம்பாதித்துன்னுவார். ஆனால் யாக்கோபு சொல்லும்போது வானத்தின் பனியும் பூமியின் சாரமும்னு சொல்லுவார். ஏசாவுக்கு சொல்லும்போது உன் கை பலத்தினால், உன் கையின் பலத்தினால் நீ சம்பாத்தியம் பண்ணி பெரிய ஆளாக மாறலான்னுவார். ஆனால் யாக்கோபு சொல்லும்போது வானத்தின் பனியும் பூமியின் சாரமும் உனக்கு என்ன செய்யும், வாழ்க்கை ஒரு நிறைவான ஆஸ்வத்தை கொடுக்குன்னு சொல்லுவார். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்மளும் என்ன செய்யலாம், பலத்தை நாள் எடுக்கலாம். சத்ருவ ஆண்டவரோட இயேசுவிடத்தில் சொல்லும்போது சொல்லிச்சு, நீ என்னை பணிந்து கொண்டான் இந்த உலகத்திற்கு சகல மகிமை என்ன செய்வேன், நான் உனக்கு தருவேன். யாரும் கொடுக்க முடியும்னா பிசாசும் கொடுக்க முடியும், தேவனும் கொடுக்க முடியும், தன் பலத்திலையும் சம்பாதிக்க முடியும், தன் பலத்திலையும் சம்பாதிக்க முடியும். தன் பலத்தில் சம்பாதிக்கிற ஒரு மனிதன் குறைவில்லாமல் இருக்க முடியுமான்னா தெரியாது. சத்ருவ ஒரு மனிதனுக்கு கொடுக்குமானால் குறைவில்லாமல் இருக்க முடியுமான்னா தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுது, பசுமா அந்த பரிசுத்த நகரத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து ஒரு நபருக்கு வரவேண்டியவைகள் வருமானால் அவங்க எப்படி இருப்பாங்க, குறைவில்லாமல் இருப்பாங்க. இல்லை எப்போதும் அவங்க பசுமையாகவே அவர்கள் இருப்பார்கள், எப்போதும் அவங்க ஆசீர்வாதமாகவே இருப்பாங்க. எப்போதுமே ஒரு மனிதன் ஆசீர்வாதமாக இருக்குன்னா அதுக்கு ஒரு வழி, வரவேண்டிய இடத்திலிருந்து என்ன செய்யணும்னா அது வரணும். வரவேண்டிய இடத்திலிருந்து அது வரணும். வரவேண்டிய இடத்துலேருந்து யாருக்கு வரும், வரவேண்டிய இடத்திலிருந்து யாருக்கு வரும்? ஸோ யாருக்கு தேவன் கொடுத்து கொண்டே இருக்க விரும்புகிறார், யாருக்கு தேவன் கொடுத்து கொண்டே இருக்க விரும்புகிறார்? இன்றைக்கி ஏன் கொடுக்க வேண்டிய கர்த்தர் கொடுக்காம தடைபடுத்துகிறார்? ஏன் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் மறுக்கிறார்? ஏன் கொடுக்காம ஆண்டவர் கையை குறுக்கிறார்? ஏன் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் விருப்பப்படலை? ஏன் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் சந்தோஷப்படலை? அவங்க எவ்வளவு கெஞ்சினாலும் எவ்வளவு போராடினாலும் ஏன் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறார்? யாருக்கு தேவன் கொடுக்க மாட்டார்? யாருக்கு கொடுக்கிறாருன்னு தெரிஞ்சிட்டா யாருக்கு கொடுக்க மாட்டார்ன்றதை புரிஞ்சிடும். யாருக்கு கொடுப்பார்னு தெரிஞ்சிட்டா யாருக்கு கொடுக்க மாட்டார்ன்றது என்ன செய்ய முடியும், நம்ம புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? யாருக்கு தேவன் அந்த எந்த மரத்துக்கு பரிசுத்த நகரத்திலிருந்து அந்த நதி வந்து பாயுதுன்னா மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறவர்களுக்குத்தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். யார் கனிகளை கொடுக்கணும், அந்த கனி பேசும்போது விளங்கிடும். கனிகளை சொல்ல புது மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்குன்னு சொல்லலை, கொடுத்து கொண்டே இருக்குன்றார், கொடுத்து கொண்டே இருக்குண்டா. அப்போ இவங்க கொடுக்க அவருக்கு தேவனாயிட்டே இருக்கிறார், கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த பரிசுத்தம் எப்போ வருது அப்படின்னா இதிலிருந்து எந்த அளவுக்கு வெளியில் போகுதோ அந்த அளவுக்கு தேவனிடத்திலிருந்து என்ன செய்குதுன்னா வருகிறது. அப்போ நாம் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கோ தேவ ராஜ்யத்துக்கோ இல்லை தேவையுள்ள இடங்களுக்கோ தேவையுள்ள ஜனங்களுக்கோ எந்த அளவுக்கு நாம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் தேவன் நமக்கு என்ன செய்வானா கொடுப்பா. இந்த கனியை எப்படி கொடுக்கறதுன்னு எடுத்துக்கிறது,
இந்த கனியை எப்படி கொடுக்கணுன்ற மாதந்தோறும் அந்த புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கு இல்லையா. இந்த கனி எதுக்கு உதவியாக இருக்கும்? இந்த கனி எதுக்கு கொடுக்கப்படுகிறது? இந்த கனி எதுக்கு பயன்படும்? எசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் 38ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 38ஆம் அதிகாரமாக எசேக்கியா ராஜாவுக்கு என்ன இருக்குன்னா, வியாதிப்பட்டு இருப்பான். அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போடுங்கள், அப்பொழுது அவன் என்ன செய்வான் அப்படின்னா பிழைக்குவான்னு சொல்கிறார். யாருக்கு? எசேக்கியா ராஜாவுக்கு சொல்கிறார் இல்லையா. அவருக்கு என்ன, எசேக்கியா ராஜாவுக்கு என்ன வியாதி இருக்குது? அந்த பிளவை அப்படின்றத கேன்சர் வியாதி அப்படின்னு சொல்லுது. கேன்சர் வியாதி, பிளவை என்பது கேன்சர் வியாதி அப்படின்னு மொழிபெயர்ப்பு சொல்லுது. அப்போ அவருக்கு என்ன இருக்குன்னா, ஒரு வியாதி இருக்குது. அந்த வியாதி நீக்குவதற்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு கனி தேவைப்படுது. அதனால தான் லூக்கா 13 அந்த அத்தி மரத்தை பார்த்து என்ன பண்ணு, வெட்டி போடுன்னு சொன்னார். ஏன் வெட்டி போடுன்னு சொன்னார்? இது இலை இருக்குது, இது என்ன செய்யலை. அப்போ இலை என்பது தனக்கு தானே பயன்படுகிற ஒரு அனுபவம். இலை என்பது தனக்கு தானே பயன்படுகிற ஒரு அனுபவம். கனி என்பது மற்றவர்களுக்கு பயன்படுகிற அனுபவம். எந்த அளவுக்கு நம்ம மற்றவர்களுக்கு பயன்படுகிறோம், எந்த அளவுக்கு நம்முடையவைகள் மற்றவர்களுக்கு பயன்படுது, மற்றவங்க குறைவை போக்குவதற்கு, மற்றவங்க பிரச்சனையை போக்குறதுக்கு, மற்றவங்க வறுமையை போக்குறதுக்கு, மற்றவங்க கஷ்டத்தை போக்குறதுக்கு நாமும் நம்முடையவைகளும் எந்த அளவிற்கு பயன்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் தேவ சமூகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு நானும் பயன்படலை, நம்முடையவைகளும் பயன்படவில்லை என்றால் தேவன் அந்த மனிதனுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறது இல்லைன்னா கொடுக்கறது இல்லை என்பது வேதத்தின் அடிப்படையான உண்மை. வேதத்தினுடைய அடிப்படையான உண்மை. இன்னைக்கு ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகிட்டே இருக்கும், பசுமையாகிக்கிட்டே இருக்கும். ஸோ வருகிற தண்ணி அந்த மரத்துக்கு வராமல் நின்றுடுச்சுன்னா மரம் என்ன ஆகிடும், காஞ்சி போயிடும். காஞ்சி போனால் என்ன ஆகிடும், இலைகள் எல்லாம் உதிர்ந்து போயிடும். அது எல்லாத்தையும் இழந்து போயிடும். எல்லாவற்றையும் இழந்து அந்த பசுமை என்ன பண்ணிடும், இழந்து போயிடும். உயிர் இருக்கும் அந்த மரத்துக்கு, என்ன இருக்குன்னா உயிர் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது, பசுமை இருக்காது. அந்த அந்த மரத்துக்கு எது ஆசீர்வாதம், எது அழகுன்னா உயிர் அழகில்லை, அந்த பசுமை தான் அழகு. ஒரு மரத்துக்கு உயிர் அழகில்லை. மே மாதம் சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லா மரமும் உயிரோடு தான் இருக்கும். ஆனால் என்ன செய்யாது, ஒரு மரம் கூட ஒரு மரம் என்ன இருக்காதுன்னா இலை இருக்கவே இருக்காது. எல்லாம் அப்படி காஞ்சு போய் கிடக்கும். அதை பார்க்குறதுக்கே ஒரு அருவருப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கே அது சகிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் மரம் எப்படி இருக்குது, ரொம்ப பசுமையாக இருக்குது. ஏன்னா அது என்ன செய்யலை, வரவேண்டியது அதுக்கு என்ன ஆகிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. வரவேண்டியது வந்துக்கிட்டே இருக்குது. இடையில ஒரு விவசாய வீட்டுக்கு நம்ம சபை மக்கள் தான், இங்கே இல்லை, வெளிக்கிழ சபை மக்கள், அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். ஒரு அம்மா சொல்கிறாங்க, அவங்க நெல் பக்கம், வீட்டு பக்கம் நெல் நட்டுருக்குறாங்க. என்னம்மா நெல் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால், இப்போ இல்லை, கொஞ்ச நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், எங்கே மழை வராத எவ்வளோதான் நம்ம தண்ணி பாய்ச்சாலும் பயிர் எப்படி இருக்க மாட்டேது, அப்படி பச்சின்னு வரமாட்டிருக்குது. மழை வராமல் எவ்வளோதான் நம்ம தண்ணி பாய்ச்சாலும் என்ன செய்ய மாட்டிருக்கு, அது அப்படியே நல்ல பசுமையாக என்ன செய்ய மாட்டிருக்கு, வரமாட்டிருக்கு, பயிர் நல்லா வரமாட்டிருக்குன்றாங்க. அதை நான் ஒன்று விளங்கி கேட்டேன், சைடில் எவ்வளோதான் அதுக்கு தண்ணி பாய்ச்சாலும் மேலேருந்து வராத வரைக்கும் அது என்ன செய்ய முடியல, அது இருக்க வேண்டிய விதமாக பச்சை இருக்குது. ஆனால் எப்படி இல்லை, நல்ல பச்சையாக இல்லை. பச்சை வெளும் பச்சை வேறு, கரும் பச்சை வேறு. பச்சையில் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளி பச்சைன்னுவாங்க இல்லையா, டிராயிங் எல்லாம் அதில் ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு. இலைப்பச்சை வேறு, கிளிப்பச்சை வேறு இல்லையா. கிளிப்பச்சை வந்து வெளுமையாக இருக்கும், அது பச்சை இருக்கும், ஆனால் அப்படியே அதில் வெளுப்பு தட்டி இருக்கும். ஆனால் கரும்பச்சை என்பது, இலைப்பச்சை என்பதுனா அப்படி கருமையான பச்சை, அதான் அருமையாக பயிர் வர்றதுக்கு அடையாளம். அப்படி கரும்பச்சை என்ன செய்யணும், மரம் அப்படி கருத்து அப்படி வரணும், அதான் அது அருமையான பயிர் வளர்வதற்கு நல்ல அடையாளம். இந்த கருமையான பச்சை எப்போ வரும் தெரியுமா, மேலேருந்து மழை வந்தால் தான் அந்த கரும்பச்சை கட்டும். தண்ணி பாய்ச்சா வெளும் பச்சை இருக்கும், பச்சை இருக்கும், வெளுப்பச்சை இருக்கும், கரும்பச்சை வராது. அந்த கரும்பச்சை எப்போ வரும்னா நல்ல மழை பெய்யும் போது என்ன வரும், அப்படி கரும்பச்சையாக வரும். நீங்கள் நல்லா விளங்கிக்கன்னா இந்த முன்னாடி 2 பயிரை பாருங்கள், விளக்கு உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். உங்களுக்கு வேறு எங்கே போனால் நம்ம சைடில் இருக்கிற 2 பயிரை பாருங்கள், இந்த பயிரையும் பாருங்கள், அந்த பக்கத்தில் இருக்கிற பயிரையும் பாருங்கள், 2க்கு விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஒன்று கரும்பச்சை, ஒன்று வெளும்பச்சை. இலைப்பச்சை, ஒன்று கிளிப்பச்சை. அந்த கிளிப்பச்சை என்பது ரொம்ப பச்சைக்கு அடையாளம் அல்ல, கரும்பச்சை தான் பசுமைக்கு அடையாளம். அந்த பசுமை இன்னைக்கு இருக்கணும்னா எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி என்ன செய்யுது, எந்த அளவுக்கு நம்ம வெளியில் போகுது.
எந்த அளவுக்கு பயன்படுது. அப்போ மாதந்தோறும் என்ன பண்ணிகிட்டே இருக்குது இந்த மரம்? கனி கொடுத்துட்டே இருக்கு இல்லையா? கனியினுடைய ஒரு அடையாளம் என்ன? எந்த மரமும் தான் கனியை தானே சாப்பிட்றது கிடையாது. ஏன் கனியை பற்றி அங்கே சொல்கிறேன்னா, எந்த மரமும் தான் விடுகிற கனியை தானே என்ன செய்யறது கிடையாது. எந்த மரமும் என்ன செய்யறது கிடையாது, சாப்பிட்றதே கிடையாது இல்லையா? அது என்ன ஆகிட்டு இருக்கும்? மற்றவனுக்கு பயன்படும் இல்லையா? மற்றவனுக்கு பயன்படும். மற்றவனுக்கு ரெண்டு விதத்தில் பயன்படும். ஒன்று ஜீவனை கொடுக்க பயன்படும், ரெண்டாவது உருவாக்க பயன்படும். ஒன்று ஜீவன், அந்த கனி என்ன செய்யணும்? அந்த கனியை சாப்பிட்ட என்ன வரும்? அவனுக்கு உயிர் வரும். ரெண்டாவது என்ன? அவன் உருவாக முடியும். அதை போல் நான் சொல்கிறேன், இந்த கசகசா மரம் நான் சொன்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இந்த சர்ச்சை நம்ம டெடிகேஷன் பண்ணும்போது 2 மரம் கொண்டு வந்து வச்சாங்க. 2 மரம் பிள்ளைகள் கொண்டு வந்து 2 கசகசா மரத்தை கொண்டு வந்து வச்சாங்க. இந்த நம்ம சர்ச்சை டெடிகேஷன் அன்னைக்கு அதை வச்சது இல்லையா? அந்த வச்ச ரெண்டுமே இல்லை, ஆனால் அதெல்லாம் ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. அந்த ஒன்று இப்போ ஏகப்பட்ட செடி என்ன பண்ணியிருக்குது? உருவாக்கியிருக்கு. அப்போ ஒன்று என்ன செய்யுது? அந்த செடி அநேகருடைய ஜீவனுக்கு என்ன செய்யுது? எத்தனையோ இந்த இந்த பறவை அந்த அந்த அதெல்லாம் எப்படி அந்த செடி உருவாச்சு? அந்த பச்சை என்ன பண்ணுது? பறவைங்க வந்து அந்த பழத்தை சாப்பிடுது, அப்போ எச்சல் போடுது, அங்கே என்ன உண்டாக்குது? அந்த செடி முளைக்குது. ஒன்று அந்த பறவைகளுக்கு ஜீவனம் கிடைக்குது, இன்னொன்று என்ன செய்யுது? உருவாக்கமாக செய்யுது. இதுதான் ஒரு மனிதனுடைய கனிக்கான அடையாளம். ஒன்று நம்மளை போல மற்றவங்க என்ன செய்யணும்? உருவாக்கும், மற்றவங்க பாதிப்பை நீக்கும். இதை ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன செய்வார்னா, நமக்கு வற்றாத அந்த பசுமையான வாழ்க்கையை இல்லை குறைவில்லாமல் நமக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தம். இது ரெண்டு நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கான்னு மட்டும் என்ன செய்யணும்? இன்றைக்கி நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும்? என்னால் மற்றவங்க எவ்வளோ பேர் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்காங்க, ரெண்டாவது என்னால் எத்தனை பேர் உருவாக்கப்பட்டிருக்காங்க. என்ன போல, ஸோ நம்மளை போலவே நமக்கு என்ன கிருபையோ, உங்களுக்கு என்ன கிருபையோ, உங்களுக்கு என்ன அபிஷேகமோ, உங்களுக்கு என்ன தாளந்தோ, உங்களை போலவே எத்தனை பேரை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. மற்றொன்று என்ன? எத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் காரணமாக மாறி இருக்கிறீங்க. இது ரெண்டும் நடந்திருக்குமானால் இந்த ரெண்டும் உள்ளது தான் எதுன்னா கனி. கனி என்ன செய்யும்? அடுத்தவன் ஜீவனுக்கும் அது பயன்படும். ரெண்டாவது என்ன? தன்னை போல என்ன செய்யும்? இன்னொன்று உருவாக்கம். இது ரெண்டும் கனி செய்கிற வேலை. ஏற்கனவே உங்களுக்கு அது கனியில் உங்களுக்கு விளக்கிட்ட மாம்சத்தின் கிரியைகளும் ஆவியின் கனியும் என்று சொல்லி உங்களுக்கு படம் போட்டு உங்களுக்கு அட்டவணை போட்டு அதை விளக்கிட்டேன். மாம்சம் என்ன செய்யும், ஆவி அதெல்லாம் உண்டு. இப்போ அதை சொல்லலை. இப்போ சொல்ல மாதந்தோறும் என்ன பண்ணிட்டு இருக்குது? புது கனியை கொடுத்துட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ மாதந்தோறும் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக மாறிக்கிட்டே இருக்குது. அநேகர் அது என்ன பண்ணிட்டே இருக்குது? உருவாக்கிட்டே இருக்குது. இப்போ 12 மாதம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 12 விதை விழுந்துச்சுன்னா எத்தனை செடி உருவாகுது? 12 விதை உருவாகுது, 12 செடி உருவாகுது. நான் சொல்கிறேன், எத்தனை பொங்க செடி பாருங்கள், எத்தனை கசகசா செடி பாருங்கள், எத்தனை பாதாம் செடி பாருங்கள். இங்கே மட்டும் இல்லை, ஸோ அந்த பகுதியில் எங்கே பார்த்தாலும் என்ன செய்யும்னா அந்த செடி இருக்குது. எங்கே பார்த்தாலும் அந்த பறவைங்க சாப்பிட்டு எங்கே போய் எச்ச போடுதோ அங்கே என்ன உண்டாகுது? அங்கே ஒரு செடி உருவாகுது, அங்கே ஒரு செடி உருவாகுது. நான் சொல்கிறேன், நிலம் அங்கே இருக்குது, அந்த கிணத்துக்கிட்ட என்ன இருக்குன்னாக்கா பாதாம் செடி முளைச்சிருக்கு. அந்த கிணத்து அந்த நிலத்தை நடுவில் என்ன முளைச்சிருக்கு? பாதாம் செடி முளைச்சிருக்கு. ஸோ இந்த பக்கம் என்ன முளைக்குது? அந்த கசகா செடி முளைச்சிருக்குது. எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணியிருக்கு? முளைச்சிருக்கு. நான் சொல்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சபடி ஒரு 20-15 பேருக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த செடியில் எடுத்து போயிருப்பாங்க. எதுக்கு? அவங்க இடத்துல வைக்கிறதுக்கு. ஆனால் என்ன ஆகிட்டே இருக்குது? அந்த பக்கம் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்புறம் காடு மாதிரி என்ன போச்சு, வளர்ந்து போச்சு. பள்ளம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? வெட்ட வேண்டியது இருக்குது. எவ்வளவு தான் நம்ம வெட்டி அதை குறைக்க நினைச்சாலும் அது என்ன ஆகிட்டே இருக்குது? அது வந்துக்கிட்டே இருக்குது, உருவாயிட்டே இருக்குது, உருவாயிட்டே இருக்குது, உருவாயிட்டே இருக்குது. இதுதான் ஒரு கனி செய்கிற காரியம். நம்ம உருவாக்குறது என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு தேவசம் வருகிற தண்ணி குறைஞ்சு போயிடும். நம்ம மற்றவங்களை உருவாக்குறதை என்னைக்கு நிறுத்துறோமோ அன்னைக்கு நம்மளை போல ஒரு விசுவாசியை என்ன சொல்கிறேன்னு, இப்போ நம்ம ஒரு விசுவாசி இல்லையா? நம்ம ஒரு விசுவாசி இல்லையா? ஒரு வருஷத்துக்கு ஒரு நபரையாவது, ஒரு விசுவாசியாவது நம்ம விசுவாசியை உருவாக்கி இருக்கிறோமா? ஒரு அவ்விசுவாசிகளை ஒரு விசுவாசியாக உருவாக்கி இருக்கிறோமா? 12 மாதம். இந்த 12 மாதத்தில் இது அந்த 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 கனி என்ன பண்ணுது? அந்த மரம் என்ன பண்ணுது? ஒரு மாதத்துக்கு ஒரு கனியை கொடுக்குது இல்லையா? இந்த மரம் என்ன பண்ணுது? ஒரு மாதத்துக்கு மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்குது. அப்படி தானே சொல்லிருக்கு இல்லையா? மாதம் அப்படின்னா 12 மாதம், 12 மாதத்துக்கும் 12 கனிகளை கொடுக்க இல்லையா? இப்போ நம்ம 12 மாதத்துக்கு வேண்டாம், ஒரு வருஷத்துக்கு ஒரு கனியாவது நம்ம கொடுத்துருக்குறோமா? ஒரு வருஷத்துக்கு, இந்த வருஷத்தில் நான் என்ன போல ஒரு விசுவாசியை, என்ன போல ஊழியம் செய்யறதுக்கு வேண்டாம், என்ன போல ஒரு விசுவாசி, ஒரு அவ்விசுவாசியாக இருக்கிற ஒரு ஆளை என்ன போல ஒரு விசுவாசியாக நான் உருவாக்கி இருக்கிறேன்னா 12 மாதம். இந்த 12 மாதத்தில் நான் எத்தனை விசுவாசி, என்ன போல விசுவாசியா இல்லையா?
ஊழியக்காரன் அல்ல, ஊழியம் செய்கிறவங்கள அல்ல, முழு நேர ஊழியருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவங்களா இல்லை. ஸோ நம்மளை போல ஒரு விசுவாசியா நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அதை போல் ஆண்டவரை ஆராதிக்காத ஒரு நபரையாவது இந்த வருஷத்தில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க செய்திருக்கிறோமா? ஏன் கர்த்தர் நமக்கு கொடுக்கல? ஏன் ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டிருக்கிறாரு? ஏன் நமக்கு வர வேண்டிய இடத்துல என்ன செய்ய மாட்டிருக்கு? வரமாட்டிருக்குது. அந்த தண்ணி பரிசுத்த நகரத்துலேருந்து என்ன செய்ய மாட்டிருக்குது? நமக்கு வரமாட்டிருக்குது. ஏன் வரமாட்டிருக்குது? ஸோ கனிகள் கொடுத்தாதான் என்ன செஞ்சுருக்குன்னா வர வேண்டியது நமக்கு வரும். ஸோ என் மூலமாக இந்த வருஷத்தில் ஒரு நபரை கூட ஒரு விசுவாசை நான் என்ன செய்யலை, நான் உருவாக்கலைன்னா நிச்சயமாக பரலோகம் அந்த நபருக்கு எதையுமே கொடுக்காது. நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, கொடுக்காது என்பது வேதத்தின் ஆதாரமாக இருக்கிற உண்மை. நான் வசந்த சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ உங்களுக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எந்த அளவுக்கு கனி கொடுக்கிறோம்? கனி என்பது என்ன? ஒன்று மற்றவனுக்கு ஆசீர்வாதமாக மாறணும். மற்றவனை போல என்ன செய்யணும்? அப்போ எப்போ உருவாகுவான்? அவனுக்கு ஆசீர்வாதமாக மாறினதான் அவன் என்ன செய்வான்? அவன் உருவாகுவான் இல்லையா? இப்போ நம்ம அவனுக்கு ஆசீர்வாதமாக மாறன்னு வச்சுக்கோயேன், இப்போ நம்ம மூலமாக எந்த ஒரு ஆசீர்வாதமும் போலன்னு வச்சுக்கோயேன், அவன் என்ன செய்ய மாட்டான்? அவன் உருவாக மாட்டான். அவன் என்ன செய்ய மாட்டான்? உருவாக மாட்டான். அவன் விசுவாசி என்ன செய்ய மாட்டான்? உருவாக மாட்டான். ஆண்டவர் ஆராதிக்கிறவனாக உருவாக மாட்டான். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனாக உருவாக மாட்டான். ஞானஸ்நானம் எடுப்பதற்கு உருவாக மாட்டான். ஏன் உருவாகலை? இப்போ நம்ம மூலமே அவனுக்கு என்ன செய்யலை? அந்த கனி போகணும். இப்போ எசேக்கியா ராஜாக்கு என்ன போகணும்? அந்த கனி போய் எதை உண்டாக்கணும்? அவன் கேன்சர் வியாதியை குணமாக்கணும். அப்போ அவன் என்ன உண்டாகும்? விசுவாசம் வரும். ஒரு அவிசுவாசிக்கு ஒரு வியாதி மாறுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம மூலமாக ஒரு வியாதி மாறுதுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு என்ன உண்டாகும்? ஒரு விசுவாசம் வரும் இல்லையா? அடுத்து நம்ம சொல்கிறத அவன் கேட்குவான், நம்ம சொல்கிறத அவன் ஏற்றுக்கொள்ளுவான், அவன் ஆண்டவரை ஆராதிக்க அவன் வருவான். நம்ம சொல்கிறதெல்லாம் என்ன செய்ய முடியும்? அப்போ தான் அவனை உருவாக்க முடியும். எப்போ? முதல்ல ஆசீர்வாதம் போனாதான் ரெண்டாவது அவன் என்ன செய்வான்? உருவாகுவான். இது ரெண்டு ஆசீர்வாதம் நம்ம மூலமா போலன்னா என்ன வராது? உருவாக்கம் வராது இல்லையா? ஆசீர்வாதம் எப்போ போகும்? ஆசீர்வாதம் அடுத்தவனுக்கு போகணும்ல. ஆசீர்வாதம் எப்போ போகும் அடுத்தவனுக்கு? இப்போ எசேக்கியா ராஜா வியாதி படுத்து கிடக்கிறார் இல்லையா? எசேக்கியா ராஜா அத்தி மரத்துக்கிட்ட போகல. எசேக்கியா ராஜா அத்தி மரத்துக்கிட்ட என்ன செய்யல? போயிட்டு அந்த பழத்தை எடுத்து என்ன செய்யல? அவன் கனியை போடல இல்லையா? பைபிள் சொல்லுது அத்தி பழத்தை அடைய கொண்டு வந்து, அப்படித்தானே? அத்தி பழத்து அடையை கொண்டு வந்து பிளவை மேல் பற்று போட்டார்கள் இல்லையா? அப்போ இவன் எங்கே போகலை? அத்திப்பழத்தை தேடி இவர் போகலை. என்ன செய்யுது? அத்திப்பழம் அவரை தேடி வரணும் இல்லையா? அப்போ ஜனங்கள் நம்மளை தேடி வரல, நாம் ஜனங்களை தேடி. நீ எவ்வளோ பேர் ஜனங்களை தேடி போயிட்டு அவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருப்பதற்கு எவ்வளோ பேர் விருப்பம் இருக்குது? ஆனால் என்ன விருப்பம் இருக்குது? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் நமக்கு நம்ம பிரச்சனையை மாற்றணும், ஆண்டவர் நம்ம கடனை மாற்றணும், ஆண்டவர் நல்ல வேலையை கொடுக்கணும், கை நிறைய சம்பாத்தியம் கொடுக்கணும். கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார், மாற்றுக்கிறதே கிடையாது. நான் சொல்ல கர்த்தர் வந்ததே யாருக்கு தான்? கர்த்தர் வந்ததே யாருக்கு தான்? நமக்கு தானே. நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தரித்திரன். அவர் ஏன் தரித்திரனானாரு? நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறணும் இல்லையா? நம்ம ஆசீர்வாதமாக வாழணுன்றதுக்காக தான் அவர் என்னவா மாறுறாரு? தரித்திரவே மாறுறாரு இல்லையா? இவர் பூமிக்கு வந்ததே எதுக்கு? பரலோக மாமியெல்லாம் விட்டுட்டு திறந்துட்டு பூமிக்கு வந்தது எதுக்கு? நம்ம ஆசீர்வாதமாக இருக்குன்றதுக்காக தான் அவர் என்ன செஞ்சார்? இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா? உயிரை கொடுத்தது எதுக்கு? நம்ம ஆசுவாதத்துக்கு. நம்ம அடிக்கப்பட்டது எதுக்கு? நம்ம ஆசுவாதத்துக்கு இல்லையா? அவர் செஞ்ச ஒவ்வொரு 33.5 வருஷமாக அவர் செஞ்ச காரியம் இல்லை, 3.5 வருஷமாக அவர் செஞ்ச ஒவ்வொரு அசைவுகளும் எதுக்குன்னா நம்முடைய முழுக்க 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 நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமே. அந்த 3.5 வருஷம் மட்டுமல்ல, இந்த 2024 வருஷமாக அவர் செயல்படுற ஒவ்வொரு அசைவுகளும் யாருக்காக தான்? நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமே தான் இல்லையா? அப்போ நம்ம ஆசீர்வாதத்துக்காக செயல்படுற ஆண்டவர் ஏன் ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டேங்கிறாரு? வந்ததே அதுக்கு தானே, வந்ததே அதுக்கு தானே, அடிக்கப்பட்டதே அதுக்கு தானே, ஜீவனை கொடுத்ததே அதுக்கு தானே. ஸோ வந்ததை இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்தவர். ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? கொடுக்க மாட்டேங்கிறார். நான் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறா? நீ எவ்வளோ கொடுத்துருக்கிற? நான் உனக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறேன், ஓகே, நான் கொடுக்க, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீ எவ்வளவு, அதாவது கொடுக்காததில் கொடுக்கல, கொடுத்ததிலிருந்து எவ்வளோ கொடுத்துருக்கிற? உனக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு, கிருபையை கொடுத்துருக்கிறாரு, வல்லமையை கொடுத்துருக்கிறாரு, பல விதமான கிருபையை கொடுத்துருக்கிறார். யாருக்கு எதுவும் கொடுக்கலன்னு சொல்லவே முடியாது. உனக்கு கொடுத்ததில் இருந்து நீ என்ன செஞ்சிருக்கிற? பர்னபாவுக்கு பயங்கரமான ஒன்றும் பெரிய கிருபையெல்லாம் கிடையாது. யாருக்கு? பர்னபாவுக்கு பயங்கர வல்லமை, செத்தவன உயிரோடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் பர்னபாவுக்கு என்ன கிருபை? உட்கார்ந்துன்னு புத்தி சொல்கிற கிருபை. உட்கார்ந்துன்னு புத்தி சொல்லுகிற கிருபை யாருக்கு இருக்குன்னா அப்போ பர்னபாவுக்கு இருக்குது இல்லையா?
பர்னபா வேற எங்க என்ன செய்யல? ஒரு பெரிய செத்தவனை உயிரோடு எழுப்பினாரு, குஷ்ரோகிய சுகமாக்கினாரு, வியாதியை நீக்கினாரு, அதை பண்ணார் இதை பண்ணார், ஒன்றும் செய்யல. உட்கார்ந்து என்ன செய்கிறார்? அவர் புத்தி சொல்லுகிற கிருபை, அவர் ஜனங்களுக்கு புத்தி சொன்னார் அப்படின்னு அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு நிலைத்திருக்கும்படி அவர் என்ன சொன்னார்? புத்தி சொன்னார் இல்லையா? இந்த புத்தி என்ன ஆகிச்சு? வாசிங்க தொடர்ந்து. நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தாலும் நிறைந்தவனுமாய் அநேக ஜனங்களை, எதனால? ஒரு சாதாரண புத்தி சொல்றது இல்லையா? சாதாரண ஒரு புத்தி சொல்ற கிருபையை வச்சுட்டு என்ன செய்ய முடிஞ்சிச்சு? அநேக ஜனங்களை, அநேக எண்ணிக்கை கடங்காத ஜனங்களை என்ன செய்ய முடிஞ்சிச்சு? கர்த்தர் செய்ய முடிஞ்சு இல்லையா? சரி, பவுலுக்கு சீலாவுக்கு தேவனை துதிச்சு பாடி ஆராதிச்சு ஜெபிக்கிற கிருபை இல்லையா? அப்போஸ்தலர் 14 என்ன கிருபை அவங்களுக்கு? ஒன்று ஆராதிப்பாங்க, ரெண்டாவது என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா? கர்த்தர் நடு இரவில் அவர்கள் கர்த்தரை துதித்து பாடி ஜெபம் பண்ணினார்கள், அப்படித்தானே? நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, அப்போ பாடுற கிருபை யாருக்கு இருக்கு? பவுலுக்கு சீலாவுக்கு இருக்கு இல்லையா? ஜெபம் பண்ற கிருபை யாருக்கு இருக்கு? பவுலுக்கு சீலாவுக்கு இருக்கு. இதை வச்சு என்ன பண்ணாங்க? ஒரே ஒரு இரவு ஒரு குடும்பத்தை நடத்திட்டாங்கல்ல. ஒரே ஒரு இரவு இல்லையா? ஒரே ஒரு நைட்டு, ஒரு நைட்னா முழு நைட்டு கிடையாது இல்லையா? சில மணி நேரத்துக்குள்ள குடும்பத்துக்கு அநேகமாக போலீஸ்காரங்க ரசிக்கப்பட ரொம்ப கஷ்டம். போலீஸ்காரங்க ரசிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம். ஒரு சிறைச்சாலை ஒரு போலீஸ்கார குடும்பத்தையே என்னவா மாத்திட்டாரு? ரட்சிப்புல மாத்திட்டார்ல. எதை வச்சு? பாடுறதை வச்சு இல்லையா? ஆனால் அற்புதமாக அவருக்கு செஞ்சாரு, அவருக்கு விடுதலை ஆக்கினாரு. இந்த சிறைச்சாலை அதிகாரிகள் யார் குஷ்டரோகியாக இருந்தான், யார் செத்து போய் கிடந்தான், யார் வியாதியில் இருந்தான், யார் தரித்திரம் இருந்தான், யார் கடனோடு இருந்தான்? ஒன்றும் இல்லை தானே. ஒரு சாதாரணமாக பாடுற கிருபையை வச்சு என்ன செய்ய முடிஞ்சிச்சு? ரட்சிப்பு நடத்த முடிஞ்சிச்சு இல்லை? இன்னைக்கு நமக்கு பாடுற கிருபை இருக்குது, ஜெபம்ன்ற கிருபை இருக்குது, புத்தி சொல்கிற கிருபை இருக்குது. ஏன் இப்படி பலவிதமான கிருபைகள் நமக்கு இல்லையா? நமக்கு என்ன கிருபை இல்லாமல் இருக்கலாம்? செத்தவனை உயிரோடு எழுப்புற கிருபை நமக்கு இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? நோயை குணமாக்குற கிருபை நமக்கு இல்லாமல் இருக்கலாம். பர்னபாவுக்கு என்ன கிருபை? உட்காந்துன்னு இப்படி செய்யாதீங்கப்பா, இப்படி செய்யுங்க, இது நல்லது, இப்படி செஞ்சால் ஆஸ்வாதமாக இருக்கும். உட்காந்து என்ன செய்யறான்? புத்தி சொல்கிற கிருபை. இந்த புத்தி சொல்கிற கிருபையை உள்ளவனை வச்சு என்ன செய்ய முடிஞ்சிச்சு? அநேக என்ன பண்ண முடிஞ்சிச்சு? ஆதாயப்படுத்த முடிஞ்சிச்சு. பாடுற கிருபை வச்சு என்ன செய்ய முடிஞ்சிச்சு? ஒரு குடும்பத்தை ஒரே இரவில் சில மணி நேரத்துக்குள்ள, பல மணி நேரம் இல்லை, சில மணி நேரத்தில் ஒரு குடும்பத்தை அங்கே ரட்சிக்கப்பட வச்சு அங்கேயே ஞானசானம் கொடுத்து பொழுது விடியறதுக்கு என்ன பண்ணி முடிச்சிட்டாரு? முக்கிய ஞானசானம் எடுத்துட்டு வெளியே வந்துட்டார்ல. வெடிகாலம் 3 மணிக்கு 2 மணிக்கு ஞானசானம் எடுக்க முடியுமா? அவன் நாளைக்கு என்ன கூட சொல்லலை பாருங்களேன். யாரு? ஜெயில அவன் என்ன செய்ய நாளைக்கு எடுத்துக்கலாம் நான் சொன்னான். இப்போ அந்த நைட்டு இல்லையா? அந்த நைட்டு எவ்வளோ நைட் இருக்கும்? நடுராத்திரிலாம் அடைக்கப்பட்டால் நடுராத்திரில் பாடி ஜெபம் பண்ணுறாங்க. என்னுடைய கணிப்புப்படி என்ன? விடிகாலம் ஒரு 3 மணின்னு வச்சுக்கோங்களேன். 3 மணி டு 4 மணி, 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அவன் மட்டும் இல்லை, அவன் குடும்பத்தில் மொத்த பேர் குடும்பம் தண்ணி முக்கிட்டாங்கல்ல. எப்படி முடிஞ்சிச்சு? மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அழைத்து கொண்டு போய் கழுவினான். அவனும் அவனுடையவர்களும் அநேகரும் உடனே எவ்வளவு நேரத்துக்கு? ஒரு வெடிகாலம் 3 மணிக்கு ஒருத்தர் ஞானசானம் எடுக்க முடியுமா? எதை வச்சு முடியுது? கனி வெளியில போச்சுன்னா என்ன செய்ய முடியுது? இப்ப இவனுக்கே காயம் இல்லையா? என்ன கனி வெளியே போச்சு? நான் சொல்றேன், எல்லாரும் கட்டு வளர்த்துட்டாங்க, எல்லாம் ஓட என்ன போயிட்டாங்க, ரெடி ஆயிட்டாங்கல்ல. எல்லாரும் ஓட ரெடி ஆயிட்டாங்களா? இப்ப சில இதில் என்ன செய்யறான்? கத்தி எடுத்து என்ன பண்ணிக்கிறான்? தன்னை குத்திக்க பார்க்கறான் இல்லையா? தற்கொலை பண்ணிக்க பார்க்கறான் இல்லையா? பவுல் என்ன சொல்றாரு? வேண்டாம் வேண்டாம், நாங்களாம் இங்கே தான் இருக்கிறோம், உனக்கு ஒன்று என்ன செய்யாத, உனக்கு ஒன்று நீ செய்து கொள்ள வேண்டாம் இல்லையா? கனி வெளிப்படுத்த பாரு. உனக்கு கெடுதி ஒன்றும் என்ன வெளியே போகுது? இவனால அவன் கேடு செய்யலை, அவனுக்கு என்ன செய்யலை? கேடு செய்யலை இல்லையா? அவனுக்கு அவன் என்ன செய்ய விரும்புறான்? கேடு செய்ய விரும்புறான். ஆனால் அவன் கேட்ட கூட என்ன செய்ய முடியுது? இந்த கனி என்ன பண்ண முடியுது? அவனுக்கு அவனே கெடுதலை செய்து கொள்றத என்ன செய்ய முடியுது? தடுக்க முடியுது இல்ல? இவனால் அவனுக்கு ஒரு கெடுதியும், இப்போ பவுலால சிறைச்சாலை அதிகாரிக்கு எந்த கெடுதும் இல்லை, எந்த தீமையும் இல்லை. அவனுக்கு அவன் என்ன செய்ய போறான்? தீமையை செய்ய போறான், அவனை குத்திக்க போறான் இல்லையா? பவுல் என்ன சொல்றாரு?
உனக்கு நீ ஒன்றும் கெடுதல் என்ன பண்ணிக்காத, செய்து கொள்ள வேண்டாம். உனக்கு ஒரு கெடுதியும் செய்து கொள்ள வேண்டாம், உனக்கு ஒரு கேடும் செஞ்சுக்க வேண்டாம் அப்படின்றார்ல. அப்போ ஒரு கேடும் செஞ்சுக்க வேண்டாம்னாக்க அப்போ என்ன கனி வெளிப்படுது? அவனுக்கு அவனே பாதிக்கப்படுறத கூட அவன் என்ன செஞ்சுக்க விரும்பல. ஒரு கனி வெளியில் போச்சுல்ல, இவன் மட்டும் சைலண்டாக இருந்தான்னா, இப்போ பவுல் சைலண்டாக இருந்தான்னு வச்சுக்கோ, என்ன இருக்கும்? அவன் உயிர் போயிருக்கும், அவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்காது, இவரும் வெளியே போயிருக்க முடியாதுல்ல. இப்போ இவருக்கும் பிரச்சனை, இவருக்கு விடுதலை எங்கே தான் இருக்குது? அவன் விடுதல் தானே இருக்குது. இப்போ அவனுக்கு கெடுதல் போச்சுன்னா இவனுக்கு என்ன வரும்? கெடுதல் வரும்ல. அப்போ அவன் எதை விரும்பல? அடுத்தவனுக்கு வருகிற கெடுதலை அவன் என்ன செய்ய விரும்பல, செய்யல. இவன் சைலண்ட் ஆயிருந்தான்னா, இன்னைக்கு நம்ம சைலண்ட் தான் நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையே. நம்ம சைலண்ட் தான் நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையே. நம்ம நினைக்கிறோம் பிசாசு போராடுதானே, பிசாசுல ஒன்றும் போராடல. எந்த பிசாசோ எந்த மந்திரம் எந்த அதெல்லாம் ஒன்றும் போராடல. நம்ம ஆசீர்வாதத்துக்கு நம்ம வரத்துக்கு தடையே எதுன்னா நம்ம சைலண்ட் தான். நம்ம கிட்டது மட்டும் கனி வெளியில் போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு? அவனுக்கு அவனே கெடுதல் பண்ணிக்க போகிறான். அவனுக்கு கெடுதல் பண்ணிக்க போகிறான். அவன் கெடுதலை தடுக்கிறதுக்கு நம்ம கனி போயிருந்தான், அடுத்த ஜீவனை வந்திருக்குல்ல. இவன் அவன் ஜீவனை என்ன செய்கிறான்? இவன் சொல்கிற மாதிரிலாம் அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான்ல. இப்போ பவுல் என்ன சொன்னாலும் கேட்க ஆரம்பிச்சிட்டான்ல. இவன் ஏன் கேட்க ஆரம்பித்தான்? கனி போச்சு, ஆசீர்வாதம் வந்துச்சு. இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யுது? பவுல் என்ன சொன்னாலும் இப்போ ஞான சம்பத்தி எப்படி அவனுக்கு தெரிஞ்சு? பவுல் சொல்லியிருக்கணும்ல, பவுல் கிறிஸ்துவ பற்றி சொல்லியிருக்கணும்ல. அப்போ சொல்லும்போது என்ன உண்டாகுது? அந்த நைட்டே விடியற் காலம் 3 மணிக்கு என்ன செய்ய முடியுது? ஞானம் எடுக்க முடியுது இல்லை? அப்போ எப்படி முடிஞ்சிச்சு? இது முடிஞ்ச உடனே தான் யாருக்கு விடுதலை வருது? தபால் எங்கிருந்து வருது? இது முடிஞ்ச உடனே தான் இவர் ஞான சமர்த்து முடிக்கிறாரு, சாப்பிட்டு முடிக்கிறாரு. என்ன வருது? தபால் வருது இல்லை? என்ன தபால் வருது? உன்னையும் சீலாமையும் விடுவிக்கிறார் சொல்லி வருது இல்லை? விடுதலை எப்போ வந்துச்சு? வாசி. சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்தோட போங்கள் என்று சொல்லி. எப்ப விடுதலை வருது? எப்ப விடுதலை கிடைக்குது? பவுலுக்கும் சீலாவுக்கும் எப்ப விடுதலை கிடைக்குது? அடுத்தவன் விடுதலைக்கு பாடுபட்டாங்கல்ல, இருளில் இருக்கிற மக்களை ஒளியிலிருந்து கொண்டு வர பாடுபட்டான்ல. இவனுக்கு என்ன கிடைக்குது? இவன் ஆவிக்குரிய விடுதலை கொடுக்கிறான், இவனுக்கு எழுத்துமக விடுதலை கொடுக்கிறார் இல்லையா? சிறைச்சாலை அதிகாரி கிடைச்சது என்ன? ஆவிக்குரிய விடுதலை. பவுலுக்கு சீலாவும் கிடைச்சது என்ன? எழுத்துக்குரிய விடுதலை. எழுத்துக்குரிய விடுதலை எப்ப கிடைச்சிச்சு? நீ உங்ககிட்ட என்ன வெளியே போதோ அதுதான் உனக்கு கிடைக்கும். இவங்கிட்ட விடுதலை போச்சு, இவனுக்கு என்ன கிடைக்குது? விடுதலை கிடைக்குது இல்ல. இவனது விடுதலை போகலன்னா இவனுக்கு விடுதலை கிடைச்சிருக்காதுல்ல. அப்ப இன்னைக்கு ஆசீர்வாதம் என்ன போகணும்? ஆசீர்வாதம் வெளியில போகணும்ல. ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு வெளியில போகுதோ அந்த அளவுக்கு என்ன செய்யும்? இன்னும் சொல்லணும்னா அடுத்தவங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நீ எந்த அளவுக்கு காரணமா இருக்கிறியோ அந்த அளவுக்கு தான் பூமிக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு எனக்கும் கிடைக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உபவாசம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு பணத்தை கொடுங்கன்னு கேட்கதான் பணத்தை கொடுத்துட மாட்டாரு. உபவாசம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க கதை கொடுத்துட மாட்டாரு. எனக்கு எதிர்பார்க்கிறாரு? இப்போ பவுல் நைட்டு ஜெபம் பண்ணாங்கல்ல, வெளியில போக முடியல. ஏன் முடியல? விடுதலை ஆக்கிட்டான், ஆனால் என்ன செய்ய முடியும்? வெளியில போக முடியல. ஏன் வெளியில போக முடியல? அடுத்தவன் ஆவிக்குரிய விடுதலை கிடைக்காம உனக்கு எழுத்துப்படம் விடுதலை ஒரு நாளும் கிடைக்காது. அப்ப அடுத்தவனுடைய ஆவிக்குரிய ஆசோதனை காரணமா இல்லாம உனக்கு எழுத்துப்படம் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. அதனால ரோமருக்கு பவுல் சொல்லுவாரு, பவுலோட ஆவிக்குரிய ஆசோத்தை அனுபவிச்ச நம்ம சரீர நன்மைகளை சரீர நன்மை கொடுக்க கூடாதா? அது நம்ம கடனாளியா இருக்கிறோன்னு சொல்லுவார். எது? ஆவிக்குரிய நன்மையை அறுத்த நம்ம சரீர நன்மையை கொடுப்பது அவருக்கு நம்ம கொடுக்கறது நம்ம கடனாளி என்றார். அப்ப ஆவிக்குரிய நன்மையை விதைச்சாதான் பூமிக்கு நன்மை செய்யும், நமக்கு தேவன் கொடுப்பாரு. இதை கொடுக்கறது ஆண்டவர் கடன் சொல்றாரு. என்னது? நம்ம மூலமா ஆவிக்குரிய ஆசோதை பெற்றவங்க நமக்கு சரீர நன்மையை கொடுக்கறது அவங்களுக்கு கடனா. அவங்களுக்கு என்னவா? அவங்களுக்கு அது கடனா. என்ன கடன்? ஆவிக்குரிய ஆசோத்தை அனுபவிச்ச நம்ம சரீர நன்மையை கொடுப்பது நமக்கு கடமை என்றாரு, கடன் சொல்றாரு. அதை கடனாக தான் பார்க்குறார். இப்போ இப்படி எடுத்துக்கோங்களேன், இந்த ஜெயிலருக்கு என்ன போச்சு? ஆவிக்குரிய விடுதலை போச்சு. அந்த சரீரமையை கொடுப்பது அவனுடைய கடமை. என்ன கிடைக்குது? உடனே உட்காந்து கூட்டு போகிறான், சாப்பாடு கொடுக்குறான், நல்லா சாப்பிட்டாங்க. உடனே அடுத்து என்ன கிடைக்குது? விடுதலை கிடைக்குது. எப்படி போகிறான்? அவன் நினைக்க மேலே நடக்குது இல்லை.
விடுதலை கிடைச்சிச்சு, உடனே போறான்னு சொல்லி போயிட்டாங்களா? இல்லை. என்ன சொன்னாங்க? அவன் வந்து என்ன பண்ணட்டும், எங்களை அனுப்பிட்டேன்னு கேட்டார்ல. பவுல் என்ன கேட்குறாரு? நான் என்ன செய்ய மாட்டேன், சும்மா தபால் அனுப்பினா நான் போக மாட்டேன். அவர் வரட்டும், என்ன செய்யட்டும், என்னை வந்து எங்களை கூட்டின்னு போய் என்ன பண்ணட்டும், வெளியே விட்டேன்னு சொன்னாங்கல்ல. உடனே ஓடி வந்தான்ல. விரும்புறமெல்லாம் நடந்துச்சு இல்லை? விரும்புறதெல்லாம் நடந்துச்சு இல்லை? எப்போ விரும்புறதெல்லாம் நடக்கும்? கட்ட அவளுக்குன்னா கட்ட விழுந்துச்சு இல்லையா? ஜெயிலில் ரசிக்கப்படணும்னா ரசிக்கப்பட்டான், ஞானசனம் எடுக்கணும்னா ஞானசனம் எடுத்தான், சாப்பாடு வேணும்னா சாப்பாடு கிடைக்குது, விடுதலை வேணும்னா விடுதலை கிடைக்குது. அது எப்படி விடுதலை வேணும்? அவன் நினைக்கிற மாதிரி விடுதலை இல்லை. நான் காலை 2 வாரத்தோட ஜெபம் பண்ணி முடித்தோம். என்னது? மறுக்காம கொடுக்கிறாரு, மாத்தாம கொடுக்கிறாரு. மறுக்காம கொடுக்கிறார். எதை? கேட்கறத மறுக்காம கொடுக்கிறாரு, கேட்டதை மாத்தாம கொடுக்கிறார். சரி, கொடுக்குறேன் எதையும் என்ன செய்யல, மாற்றி கொடுக்கல. நீ என்ன கேட்ட? கேட்கறதையும் கொடுக்குற, மறுக்காமலும் கொடுக்கிறாரு, மாத்தாமலும் கொடுக்கிறாரு. அப்ப மறுக்காமலும் அவர் கேட்டார். என்ன கேட்டா? நாம வரட்டும், அந்த அதிகாரி வரட்டும், என்னை கூட்டு அவங்கள என்ன பண்ணட்டும், வெளியே வரட்டும். எல்லாம் ஓடி வந்தாங்கல்ல, வெளியெல்லாம் ஓடி வந்தாங்கல்ல. எப்ப கொடுப்பாரு? மாத்தாம கொடுப்பாரு. எப்ப மறுக்காம கொடுப்பாரு? உங்கள்கிட்ட என்ன வெளியில போகுது? நீ எத்தனை பேர் ஆசுவாதத்துக்கு காரணமா போகிற? உன்னால எத்தனை பேர் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க? உன்னால ஆவிக்குரிய ஆசுவாதத்தை அனுபவிச்சவங்க எவ்வளோ பேர்? சரி, இப்போ நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு ஆண்டவர் கேட்கிறார், இந்த பவுலினாலும் இந்த சீலாமினாலும் ஆவிக்குரிய ஆசுவாதத்தை பெற்றாங்க எவ்வளோ பேர்னு கேட்டா, ஒரு குடும்பம் எழுந்து நின்று இருக்குல்ல, நின்று இருக்காதா? நின்று இருக்குல்ல. இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கறான்னு வச்சுக்கோங்க, உங்களால் இந்த இடத்துல இந்த ஏரியாவில் உங்களால் ஆவிக்குரிய நன்மை அனுபவிச்ச குடும்பங்கள் எத்தனை அப்படின்னா, இந்த வருஷம் இன்னாரால இந்த எங்க குடும்பம் அப்படின்னு எத்தனை பேர் கையை உயர்த்துவாங்க, எத்தனை பேர் எழுப்பி நிற்பாங்க? நாம் இருக்கிற தெருவில், நம்ம இருக்கிற ஏரியாவில், நம்ம இருக்கிற கிராமத்தில் இவர் கத்தரை கேட்கறன்னு வச்சுக்கோ. என்ன கேட்பாரு? இவர்களால் இல்லை யாரால் நீங்கள் ஆவிக்குரிய ஆசுவாதத்தை அடைந்தீர்கள் அப்படின்னு கேட்டால், எத்தனை பேர் கையை வைத்து எழுப்பி நின்று, இன்னாரால தான் இந்த வருஷத்தில் இன்னாரால நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு ஆவிக்குரிய ஆசுவாதத்தை அடைஞ்சோன்னு நம்மளை குறித்து எத்தனை பேர் கையை உயர்த்துவாங்க? அப்ப ஏன் கத்தர் நம்ம கொடுக்கல? நீ கொடுக்கல, அதனால கத்தர் கொடுக்கல. நம்ம கொடுத்தோம்னா கத்தர் என்ன செய்வாரு? பவுல் கொடுத்தாரு. பவுலுக்கு கொடுத்தாருல்ல, பவுலுக்கு கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? பவுல் கொடுத்தாரு, பவுலுக்கு கத்தர் கொடுத்தாரு. இப்ப நம்ம கொடுத்திருந்தோம்னா நமக்கு கொடுப்பாரு. அப்ப ஏன் நம்ம கொடுக்கல? நம்ம கொடுக்கல, அதனால கத்தர் நமக்கு கொடுக்கல. அவ்வளவுதாங்க. அப்ப என்ன கொடுக்கணும்? கனி கொடுக்கணும். கனி என்ன? ஒன்று அடுத்தவன் ஆசீர்வாதமும் பயன்படணும், அடுத்தவன் உருவாக்குறதையும் பயன்படணும். ஒரே நைட்டு ஒரு இரவு சில மணி நேரத்தில் அவனை உட்கார வச்சு ரட்சிக்கப்பட வச்சு ஞானசானம் சொல்ல வச்சு சுவிசேஷம் சொல்ல வச்சு ஞானசானம் கொடுத்து ஆவியில் அபிஷேகம் கொடுத்து வெளியில் போயிட்டார்ல. அப்போ இன்னும் உருவாக்கிட்டு போயிட்டார்ல. சில மணி நேரத்தை ஒரு ஆளை உருவாக்க முடியும்னா நம்ம ரட்சிக்கப்பட எத்தனை வருஷம் ஆகுது? நம்ம கிராமத்தில் நம்ம தெருவில் ரட்சிக்கப்பட எத்தனை வருஷம் ஆகுது? நம்மளை போல தேவனை உத்தமமாக ஆராதிக்க எத்தனை பேர் உருவாக்கி இருக்கிறோம்? நான் சொல்ல, நீங்கள் உபவாச ஜெபத்துக்கு வந்தா உங்களோட நான் என்ன செய்கிறேன், உபவாச ஜெபத்துக்கு வரேன் அப்படின்னு வர யாரா ஒரு ஆள் இருக்கிறாங்களா? நீங்கள் நைட்டு ஜெபத்துக்கு வந்தா நாங்களோட நைட்டு ஜெபத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்கிற யாரா ஒரு ஆள் இருக்கிறாங்களா? நீங்கள் விடுதலை கொடுத்து போறீங்களா, நாங்களும் என்ன செய்கிறேன் விடுதலை கொடுத்து வரேன் அப்படின்னு யாரா இருக்கிறாங்களா? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறீங்களா, நாங்களும் என்ன செய்ய உங்களோட கூட ஆராதனைக்கு வரேன் அப்படின்னு சொல்கிற என்ன ஒரு ஆள் இருக்கிறாங்களா? இன்னைக்கு நம்ம எதுக்கு நம்ம கூட இன்னைக்கு யார் வரா? நம்ம இருக்க நம்ம தெருவிலிருந்து நம்ம கூட ஆண்டவர் ஆராதிக்க ஒரு ஆளாவது வராங்களா? ஒரு ஆளு. நான் வருஷத்துக்கு கேட்கல, இத்தனை வருஷத்துல நம்ம இருக்கிற தெருவிலிருந்து நம்ம இருக்கிற நம்ம பக்கத்து வீடு, நம்ம முன்னாடி வீடு, எனிபடி நம்ம கிராமத்திலிருந்து ஒரு குடும்பமாவது நம்மளோட கூட ஆண்டவர் ஆராதிக்க வராங்களா? ஏன் வரல? அப்ப ஏன் கத்த நமக்கு தரல? நீ கொடுக்கல, அதனால நான் உனக்கு கொடுக்கல. ஏன் பசுமையை நம்மளுக்கு வாழ முடியல? இன்னைக்கும் வறட்சி, இன்னைக்கும் குறைவு, இன்னைக்கும் பசி, இன்னைக்கும் பட்டினி, இன்னைக்கும் கடன், இன்னைக்கும் வறுமை, இன்னைக்கும் தரித்திரம், இன்னைக்கும் ஏழ்மை. ஏன்? இந்த மரத்துக்கு நான் மதந்தோறும் புதுக்கணி கொடுக்குது இல்ல? எசேக்கியேல் 40:12 என்ன? அந்த மரத்துக்கு இலையே உதிராம இருக்குதுன்னா இந்த மரத்தை மட்டும் ஏன் இலை உதிரணும்? அப்ப எந்த மரம் இலை உதிராது? வரவேண்டிய இடத்துல இருந்து வந்துச்சுன்னா அந்த மரம் என்ன செய்யாது? இலை உதிராது இல்லையா? அப்ப சைடில் வந்துச்சுன்னா, இப்போ இந்த மரத்துக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து வராம சைடில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும்? இலை உதிர இருக்குல்ல. இந்த மரத்துக்கு பரிசுத்த நகரத்திலிருந்து தண்ணி வராம வேற எங்க வந்திருந்தாலும்
இலை உதிர் இருக்குல்ல, வேற எந்த மரமும் இலை உதலன்னு சொல்லல. வேற எந்த மரமும் அந்த பைபிள் அநேக மரம் எழுதப்பட்டிருக்கு, ஒரு மரம் கூட என்ன செய்யல, இலைகள் உதிரன்னு சொல்லல. எந்த மரத்தை சொல்றாரு? அந்த மரத்துக்கு பரிசுத்த நகரத்திலிருந்து என்ன செய்யுது, தண்ணி போய் பாயுது. அதனால என்ன செய்யுது, அதனால் அப்படிதானே, அதனால் அப்படிதானே, பரிசுத்த நகரத்திலிருந்து தண்ணீர் பாய்கிறது. அதனால் என்ன செய்யல, அது இலைகள் உதிரல. மாதந்தோறும் என்ன செய்யுது, புதிய கனியை கொடுக்குதில்ல. எதனால? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் இல்லையா? அப்ப ஏன் அந்த இலை உதிரல? வரவேண்டிய இடத்துல வருது, அதுக்கு அவ்வளவுதான். அப்ப மற்றதெல்லாம் ஏன் இலை உதிருது? வரக்கூடாத இடத்துல இருந்து வருது, அதனால என்ன செய்யுது, உதிருது. இப்ப வரக்கூடாத இடத்துல இருந்தா என்ன இருக்கும், இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். ஆனா வர வேண்டியதுல வந்துச்சுன்னா எப்பவுமே என்ன செய்யணும், இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கான்னு என்ன அர்த்தம், வர வேண்டிய இடத்துல இருந்து வந்திருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? நேத்து வந்துச்சுங்க, நேத்து உலகம் வந்துச்சு, இன்னைக்கு போன இடமே தெரியலன்னு என்ன அர்த்தம்? 1ஆம் தேதி வருது இல்லையா, 10ஆம் தேதி அங்கே போன இடமே தெரியலன்னு என்ன அர்த்தம்? வரக்கூடாத இடத்துல வந்திருக்குது. வர வேண்டியது என்ன செய்யல, வரல. 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குதுன்ற வார்த்தை இருக்குமானால் உனக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து வந்திருக்குதுன்னு அர்த்தம். இன்னைக்கு 1ஆம் தேதி வந்து 10ஆம் தேதி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன்னா, 11ஆம் தேதி இன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவேன்னா வர வேண்டிய இடத்துல இருந்து வரல. ஒன்று என்ன, இது எதில் வந்துச்சு, உன் கை பலத்தினால வந்திருக்குது. எங்கிருந்து வரல, பரத்திலிருந்து வரல. அப்ப பரத்திலிருந்து வந்த என்ன இருக்கும், எப்போதுமே இருக்கும். 31 நாளும் இருக்கும். அடுத்த 1ஆம் தேதியும் இருக்கும், அந்த 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கும், அடுத்த 1ஆம் தேதியும் இருக்கும். அப்ப என்ன ஆயிட்டு இருக்கும், இல்லைன்ற வார்த்தை உன் வாயில வராம இருக்கணும்னா வர வேண்டிய இடத்திலிருந்து வரணும். எவ்வளவு வேணா வரட்டும், என்ன வேணா வரட்டும், இல்லைன்ற வார்த்தை இல்லாம இருக்குன்னா வரவேண்டியது வந்தால் மட்டும்தான் வருமே தவிர வேற எங்க என்ன செய்ய முடியாது, பிசாசு கொடுத்தாலும் முடியாது, உன் கைப்படத்தால முடியாது. வரக்கூடாத வருமானா அது வரும், அது போகும். ஆனால் வரவேண்டியது வந்துச்சு என்ன செய்யும், வரும், அது போகாது. அது வரும், என்ன செய்யும், போகாது, அது அப்படி இருக்கும். அப்ப என்ன இருக்கும், மாதந்தோறும் அது என்ன ஆயிட்டு இருக்குது, புது கனிகளை கொடுத்துட்டே இருக்குது. அப்ப பழைய கனி வச்சு என்ன செய்யல, ஓட்டல இல்லையா? அதான் லேவியராகமம் 26 கடந்த போன வருஷ தானியத்திற்கு இடம் உண்டாக்கும்படி, புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்கும்படி போன வருஷ தானியத்தை என்ன செய்வாங்க, விளக்குமார்கள். லேவியராகமம் 26 இல்லையா, லேவியராகமம் 26 என்னது, புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்கும்படி போடப்பட பழைய தானியத்துக்கு என்ன செய்வாங்க, இடம் உண்டாக்குவார்கள். 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன் பாருங்க. போன வடியத்து பழைய தானியத்துக்கு இடம் உண்டாக்கும்படி புதிய தானியத்தை என்ன செய்வான், சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாக்குவார். என்ன செய்யறானா, இந்த வருஷம் தானியம் வந்துடுச்சு, போன வருஷம் தானியமும் அப்படி இருக்குது, என்ன செய்யறான், அதை எடுப்பான். ஏன் எடு, இந்த புதுசா கீழே போடு, மலசை மேலே போடு. அப்ப அடுத்த வருஷம் என்ன நடக்குது, இந்த புதுசை எடுத்து பழசை எடுத்துட்டு புதுசா உள்ள போடு. ஆக மொத்தம் பழைய தானியம் குறையவே இல்லை, புதிய தானியமும் வந்துட்டே இருக்குது. அந்த வீடு எப்படி இருக்கும், பசுமையா இருக்குல்ல. ஏன் பசுமையா இருக்குது, எந்த அளவுக்கு கனிகள் வெளியில போகுதோ, எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்க ஆசீர்வாத காரணமா இருக்கிறோமோ. என்ன ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா அவனுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் கொண்டு ஆகணும். இப்ப சிறைச்சாலை அதிகாரிக்கு சொன்ன, அவனுக்கு முதல்ல கிடைச்சது என்ன, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம், அவன் உயிர் அவனுக்கு கிடைச்சிச்சு இல்லை, இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பான், தற்கொலை பண்ணி செத்துருப்பான்ல. தற்கொலை பண்ணி அவன் செத்துருப்பான், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிச்சு. உடனே அவன் என்ன கொடுக்குறது, அது என்ன கிடைக்குது, அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்குது பாருங்களேன். அப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதம் சரியா போகாம ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன செய்யாது, சரியா போகாது. அப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதம் சரியா இருந்தாதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் சரியா இருக்கும். சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவும் குறையல. ஏன் குறையல, சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெயும் குறையல, மாவும் குறையல. ஏன் குறையல, அவளும் இவனும் அவள் வீட்டார் அனைவரும் இல்லையா, அவளும் இவனும் அவள் வீட்டார் அனைவரும் இல்லையா. அப்ப என்ன போச்சு, அவளுக்கு மட்டும் இல்லது இல்லையா, அவ கையில கொடுக்கிற. இது யாருக்கும் பயன்படுது, வீட்டாருக்கும் பயன்படுது, ஆவிக்குரியவனுக்கும் பயன்படுது, ஆலயத்துக்கும் பயன்படுது, வீட்டாருக்கும் பயன்படுது, அவளுக்கும் பயன்படுது. இப்ப அநேக கணவா இருக்கிறான், அவ பயனா இருக்கிறாள்ல. ஏன் மாவும் எண்ணெய் குறையாம இருக்குது, வெளியே போயிட்டே இருக்குல்ல, வெளியே போயிட்டே இருக்குல்ல. முன்ன ஏன் குறைஞ்சிச்சு, இப்ப கடைசியாக என்ன சொன்னா, எனக்கு என் பிள்ளைக்கு மேலே சொன்னான்ல, ஒரு படி மார்க்கும் என் பிள்ளைக்கு வேணும் சொல்லும் போது ஒரு பணம் மார்க்கும் என்ன சொல்லியிருப்பான், ஐயோ இவ்வளவுதானே இருக்குது, நாளைக்கு வேணுமே நாளைக்கு வேணுமே நாளைக்கு வேணுமே. ஏன் குறைஞ்சிச்சு, அடுத்தவங்களுக்கு போகல இல்லை, அடுத்தவங்களுக்கு போகல இல்லை. அதான் நீதிமொழி வாசிக்கிறோம், நீதிமொழி புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்,
நீதிமொழி 11 24 25 26 கொஞ்சம் 3 வசனம் வாசிங்க, முடிக்கிறேன். நீதிமொழி 11ஆம் அதிகாரம் 24 வாரி இறைத்தான் விருத்தி அடைந்தாரும் வாரி இறைத்து விடுத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசிந்தனம் பண்ணி. இப்போ எப்படி சொல்கிறேன்னு இல்லையா? ஆனால் காணிக்கை பற்றி எப்படி நான் சொல்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, இப்போ காணிக்கை பட்டில் காயினும் போட முடியும் இல்லையா, நோட்டும் போட முடியும் இல்லையா. எதை வச்சு நோட்டு போடுவோம், எதை வச்சு காயினை போடுவோம்? ஒரு அம்மா காணிக்கை போட்டாங்க, நிறைய பேர் நிறைய நோட்டில் போட்டாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு துட்டுக்கு ரெடியான 2 காசை போட்டா இல்லையா, 2 காசை போட்டா இல்லையா. ஏன் இந்த அம்மாவுக்கு காசை போட்டாங்க? இருந்ததே அவ்வளோதான் இல்லையா, இருந்ததே அதுதான், அதை போட்டாங்க இல்லையா. இப்போ ஒருவேளை இப்போ நம்ம காணிக்கை போடுறோம் இல்லையா, வாரி இறைத்து விருத்தி அடைவோம். எப்போ விருத்தி ஆகும்? வாரி இறைக்கணும்ல. இப்போ வாரி இறைச்சனை எப்படி பார்ப்பாங்க? பார்த்து இறைப்பாங்களா, அப்படி அள்ளி அரிப்பாங்கல்ல. சரி, இப்போ நம்ம காணிக்கை போடுறோம் வச்சுக்கோங்களேன். இப்போ காணிக்கை போடுறது எப்படி, ஏன் காயினை போடுறோம்? நோட்டு இல்லை அதனால காயினை போட்டால் ஓகே. என்ன சொல்ல முடியும்? அதானே இருந்துச்சு, எனக்கு இருந்தது என்ன பண்ணிட்டேன், நான் கொடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லலாம் இல்லையா. நோட்டை வச்சுட்டு காயினை போட்டா எனக்கு காணிக்கை நான் பேசுறதில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்ல வரேன், ஏன்னா வாரி இறைச்சி விரித்தி அப்போ எனக்கு என்ன விருப்பம் இல்லை. அடுத்த வார்த்தை சொல்லுது, அதிக பிசிந்தனம் பண்ணி தரித்திரம். அடுத்து என்ன சொல்றாரு? அதிகமாய் பிசிந்தனம் பண்ணியும். அப்ப என்ன நினைக்கிறான்? இது தான் ஆகும், வேணும், பிடிச்சா பத்தியா, இது என்ன கொண்டு போயிடுச்சு? வறுமையில கொண்டு போயிடுச்சு இல்ல. ஆனா அது என்ன உண்டாக்குச்சு? விருத்தம். அப்ப பெருக்கத்தை உண்டாக்குச்சு இல்ல. எப்ப பெருகுச்சு? அப்ப நம்மளுடைய மனநிலை என்ன? நீ என்ன கொடுக்கணும் அடுத்த கட்ட பிரச்சனை. அந்த மாதிரி 2 காசு போட்டா என்ன பண்ணாங்க? எல்லாத்தோட தான் அதிகமாக கொடுத்தோன்னு சொல்லிட்டு போயிட்டார்ல. ஏன் சொன்னாரு? இருந்ததே அதுதான். நான் சொல்றேன், இருந்ததே அதுதான். ஓகே, 50 பைசா கூட இருக்கட்டும், இருந்ததே அவ்வளோதான். அப்படி தூக்கி போட்டு போனா ஓகே இல்லையா. ஆனால் 500 நோட்டு உள்ள இருக்குது, நான் 50 காசை போடுறேன்னா இப்போ என்ன செய்ய விருப்பம் இல்லை. என் பணம் அடுத்தவங்க போகணும்னு இல்லை, விருப்பம் இல்லை. ஏன் கர்த்தர் கொடுக்கல? அதான் ப்ராப்ளம். அடுத்த வசனம் பாருங்க. உதாரத்தோக்க உள்ள ஆத்துமா எது செழிக்கும்? இப்போ சாரிபத்தை சொன்ன, ஏன் முதல்ல நம்ம செழிக்கல? உதாரத்துவம் இல்லை. என்ன உதாரத்துவம் இல்லை? எனக்கு, என் பிள்ளைக்கு, எனக்கு, என் பிள்ளைக்கு, எனக்கு, என் பிள்ளைக்கு இல்லையா. இப்போ எலியாவா, அதான் நீ சாப்பிடு, வீட்டுக்காரன் தான் நீங்க சாப்பிடு இல்லையா. இப்போ என்ன செய்ய விரும்புறா? இவளும் அவனும் அவள் வீட்டாரும், வீட்டார் அனைவரும் அப்படித்தானே. வீட்டார் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் என்ன செய்யல? இப்போ ஒன்றும் குறையில. ஏன் குறையில? விருத்தி ஆச்சு இல்ல. மாவு விருத்தி ஆகிட்டே இருக்கல. ஏன் விருத்தி ஆகிட்டே இருக்குது? வெளியில போச்சு இல்ல. எந்த அளவுக்கு நம்மளது வெளியில போகுதோ அந்த அளவுக்கு தான் மேலந்து வரும். இங்கிருந்து வெளியில போன வச்சுக்கோ, ஏன் அங்கிருந்து வரும். அடுத்த வசனம் பாருங்க. உதாரணத்துக்கு ஆத்மா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ. அப்ப ஏன் நமக்கு தண்ணி பாயல? தண்ணி பாய்ச்சானே செழிப்பா இருக்க முடியும். அப்ப ஏன் தண்ணி பாயல? நீ தண்ணி பாய்க்கல, நீ யார் ஆசுவாத்துக்கும் காரணமா இல்ல. அப்ப உன் ஆசை எப்படி கர்த்தர் காரணமா இருப்பாரு? மற்றவங்க ஆசீர்வாதத்துக்கு நம்ம காரணமா இல்லைன்னா நம்ம ஆசுவாத்த கர்த்தர் இருக்க மாட்டாரு, காரணமா இருக்கவே மாட்டார். காரணம் இருக்கவே மாட்டார். நான் சொல்லப்பா, இப்போ இந்த வாரத்தில் எத்தனை பேர் ஆசீர்வாதம் நம்ம காரணமாக இருந்திருக்கிறோம்? இந்த வாரத்தில் எத்தனை பேருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம காரணமாக இருந்திருக்கிறோம்? எத்தனை குடும்ப ஆசீர்வாதத்துக்கு நம்ம காரணமாக இருந்திருக்கிறோம்? இந்த வாரத்தில், இந்த நாட்கள், இந்த சொற்ப நாட்களில் எத்தனை பேர் குடும்பத்துக்கு இல்லை எத்தனை பேருக்கு நம்ம போய் ஜெபம் பண்ணி அவனை சுகமாயிடுச்சு, ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க, நம்ம போய் ஜெபம் பண்ண கத்தனை ஆயிடுச்சு, அந்த சோரை மாற்றி சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் பாப்பார் தானே, கர்த்தர் பாப்பாரா? இப்போ நீ என்ன செய்யற? தண்ணி பாய்ச்சறல்ல, அந்த மரம் எப்படி இருந்துச்சு? வாடி போயிருந்துச்சு, அப்படி இலை உதிரி போயிருந்துச்சு, மரமே சாகிற மாதிரி இருந்துச்சு இல்லையா. இப்போ நீ இப்போ என்ன செஞ்ச? அதுக்கு தண்ணி பாய்ச்ச. இப்போ மரத்துக்கு என்ன வந்துடுச்சு? உயிர் வந்துடுச்சு, பசுமை வந்துச்சு, செழிப்பு வந்துச்சு. இப்போ அந்த மரம் என்ன செய்யுது? பூக்குது, காய்க்குது, கனி கொடுக்குது இல்லையா. இப்போ இந்த மரத்தை பார்க்குறாரு, இந்த மரம் பசுமையாகிறதுக்கு எது காரணம்? இந்த தண்ணி தானே. அப்போ பார்க்குறாரு, இந்த தண்ணி என்ன பண்ணு? ஆசீர்வதி. எதுக்கு ஆசீர்வதிக்கிறாரு? இன்னும் 4 மரத்தை என்ன செய்யும்? உருமாக்கம் அல்ல. இன்னும் 4 மரத்தை என்ன செய்யும்? பசுமையாக்கம் அல்ல. இன்னும் 4 பேர் ஆசீர்வாதத்துக்கு காரணமா மாறல. அப்ப எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்க ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கிறோமோ
அந்த அளவுக்கு தான் கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பார். இன்னைக்கு இப்போ நான் சொல்ல பசுமையும் செழுமையாக இருக்கணும் பாடிட்ட மட்டும் போதாது. பசுமையா செழுமையா வைப்பான்னு பாடிட்ட மட்டும் வளரமான சொல்லி வாய்க்கு சொல்லிக்கலாம், ஆனால் வளர்றமான்னு பார்க்கணும்ல. உலகமெங்களும் சுபேதர வெந்நீர் உப்பா மாறணும். அடுத்து என்ன? இலைகள் உதிராமல் கனிகள் தந்திடும், மரமாய் வளரணும் தானே. அப்போ வளர்றமானைக்கு வளர்ச்சி இருக்கா? மரம் வளர்ந்தா என்ன செய்யும்? சின்ன செடியில் என்ன கொடுக்காது? கலன் கொடுக்காது இல்லை. அது வளர வளர்தான் என்ன கொடுக்கும்? பூ கொடுக்கும், பஞ்சு கொடுக்கும், பிஞ்சு கொடுக்கும், காய் கொடுக்கும், கலன் கொடுக்கும். அடுத்து இன்னொரு கனியை உருவாக்கல. அப்போ எப்போ வரும்? வளரணும்ல. நீ வளர்ந்துருக்கிறியா? இப்போ யாரை வளர வைப்பாரு? கனி கொடுக்கிறவன கத்தை வளர வைப்பாரு, கனி கொடுக்கிறவன கத்தை செழிக்க வைப்பாரு, கனி கொடுக்கிறவன கத்தை என்ன செய்வாரு? ஆஸ்வதிப்பாரு. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தான் உதாரணம் உங்களை மாத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். என்ன செய்யறாரோ? அப்ப ஆசீர்வாதம் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, என்ன கொடுதான்? ஒரு சாபம் வருது இல்ல. மரத்தை பார்த்து வெட்டி போடுன்னு சொல்லிட்டார்ல, மரத்தை பார்த்து வெட்டி போடுன்னு சொல்லிட்டார்ல, சபிச்சு போயிட்டார்ல. இனி ஒரு காலம் மட்டும் என்ன கொடுக்க கூடாது? கனியே இருக்கக்கூடாதுன்னு மார்க் 11 சபிச்சுட்டு ஒரு சாபத்தை போட்டு போயிட்டார்ல. அதனால மரமே பட்டு போச்சு இல்ல. ஏன் பட்டு போச்சு? கனி இல்லை. ஆனால் என்ன பார்க்குற? இலை இருக்குது. என்ன இல்லை? கனி இல்லை. இதுக்கு மேலே என்ன கொடுக்காது? நீ கனியே கொடுக்க நினச்சா உன் கனி எனக்கு வேணும்னு சபிச்சுட்டு போயிட்டார்ல. அப்போ கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கலனா சரி நான் நாளைக்கு கொடுக்குறேன் அவர் சொன்னார். உன் கனியே எனக்கு வேணான்னு போயிட்டார்ல. அப்போ தானே வார்த்தை அது இல்லையா? அவர் பார்க்கும்போது கனி கொடுத்துட்டா அந்த மாதிரி எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப செழிப்பாக இருந்திருக்குல்ல. என்ன பண்ணிட்டு போயிட்டாரு? இதுக்கு மேலே உங்ககிட்ட என்ன இருக்கக்கூடாது? கனி ஒரு நாள் கனியே புசியாது இருப்பானுங்கள்ட்ட இல்லையா? மார்க் 11ஆம் அதிகாரத்தில் மார்க் 11ஆம் அதிகாரத்தில் பெத்தாந்து வராரு இல்லையா? அப்பொழுது இயேசு அதை பார்த்து அது முடிக்கிற வசனமும் அது அவருக்கு பசி உண்டாயிற்று. மறுநாள் காலையில் அவர் அவையில் போகையில், அது முடிக்கிற வசனம் படிங்க. அப்பொழுது இயேசு தூரத்திலே கண்டு அதில் ஏதாவது அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழக்காரமாக இல்லாதபடினா நல்லா விளங்கிக்கணும்னா நம்ம அத்தி மரத்தை வெளியில் போய் பாருங்க. இப்போ தான் பழம் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன இன்னைக்கு இது அடுத்தது அப்படியே பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏசு என்ன பார்க்கல? பழத்தை பார்க்கல, ஏதாகிலும் அகப்படுமான்னு பார்த்தார் இல்லையா? அப்போ அடுத்தது இப்போ பழம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த சீசன் ரெடி ஆயிடுச்சா? அடுத்த பழத்துக்கு அது ரெடி ஆயிடுச்சா? இப்போதான் பழம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பழம் முடிஞ்ச கொஞ்ச நாட்கள் அதை என்ன பார்க்குறாரு? அந்த பழம் முடியவும் அடுத்த பழம் மரம் என்னாச்சு? ரெடி ஆயிடுச்சா? ஏதாகிலும் அகப்படுமான்னு பார்த்தார ஒழிய கனியை போய் பார்க்கல. அந்த மரத்தில் ஏதாகிலும் அந்த ஏதாலும் என்ன அர்த்தம்? ஒருவேளை இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு அந்த பழம் வந்துடுமா? ஒரு 10 நாள் கழிச்சு பழம் வந்துடுமா? அந்த பழம் ஒரு பக்கம் ஆயிட்டா ரெடி ஆயிட்டியா பார்க்குறார். வாசிக்கலாம். வந்தார். அத்திமல காரமா இராதபடினா அப்படின்னா அது எப்போ தான் கனி கொடுக்கும்? சீசனுக்கு தான் கனி கொடுக்கும் இல்லையா? அது சீசன் எப்படி சொல்லலாம்? இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கனி கொடுக்கும் இல்லையா? அதான சீசனு. நான் சொல்கிறேன், மாமரத்துக்கு ஒரு சீசன் இருக்குது இல்லையா? மாம்பழத்துக்கு என்ன இருக்குது? ஒரு சீசன் இருக்குது இல்லையா? அந்த மாமரம் எப்போ தான் கிடைக்கும்? நாகப்பழத்துக்கு ஒரு சீசன் இருக்குது. அப்போ எப்போ தான் கிடைக்கும்? ஆமாம், அந்த சீசன் தானே கிடைக்கும். அந்த ஜூன் ஜூலை தான் என்ன கிடைக்கும்? நாகப்பழம் கிடைக்கும். மற்ற எங்கள் பழம் என்ன கிடைக்காது. கேட்டால் என்ன சொல்லும்? இது எங்கள் சீசன் இல்லைன்னு சொல்லணும்ல. இப்போ மாமரத்தோட பழம் கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. என்ன சொல்லும்? இது எங்கள் சீசன் இல்லை. எப்போ தான் சீசன்? எனக்கு பிப்ரவரி மார்ச் தான் எனக்கு சீசன், நான் அப்போ தான் கனி கொடுப்பேன். அப்போ தானே சொல்லும். இப்போ அத்திமரம் என்ன சொல்லுது? இது எனக்கு சீசன் இல்லை. எப்போ தான்? அத்திமரத்துக்கு சீசன்லாம் கிடையாது. என்ன ஆகினே இருக்கணும்? கனி முடிஞ்சால் அடுத்த கனி ரெடி ஆகிட்டே இருக்கணும். எது வரைக்கும்? இலை இருக்கிற வரைக்கும். இலை உதிர்ட்டாதான் அதுக்கிட்ட என்ன இருக்காது? கனி இருக்காது. இலை இருக்கிற என்ன இருக்கணும்? பாரு, இப்போதான் கொஞ்சம் மணி முடிஞ்சிச்சு. இப்போ இலை இருக்குது. கேட்டப்போ பாருங்க, கொத்து கொத்த காய்ச்சின்னு இருக்குது. அப்போ இலை இருந்தால் என்ன இருக்கணும்? கனி ரெடி ஆகணும்ல. அவர் பார்க்குறாரு, ஏதாவது அகப்படுமா? பார்த்தாரு, கனியும் இல்லை. மரம் என்ன? அடுத்த கனி கொடுக்க ஆயத்தமோ ஆகலை. பார்த்தாரு, என்ன ஒரே வாரம் சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? இனி இது முதல் ஒரு காலம் கனி தான் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டார்ல. மறுநாள் போ பார்க்குறாரு, என்ன பாச்சு? மறுநாள் காலையில் அவ்வழியா போகையில்
அந்த அத்தி மரம் பட்டே போயிடுச்சு. இல்லை, ஏன் பட்டு போச்சு? மரம் செத்து போய் நான் சொல்லிட்டு போனாரு. மரம் சாக நான் சொன்னேன். இல்லை இதுக்கு மேலே உன்ட்ட எனக்கு கனியனே செய்ய மாட்டான், உன் கனியனுக்கு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டார்ல, மரம் செத்து போச்சு. இல்லை, ரோசமுள்ள மரம் அது. அது என்ன மரம்? ரொம்ப ரோசமான மரம் இல்லையா? நல்லா உப்பு மிளகா எல்லாம் போட்டு சாப்பிட்ற மரம் போல் இருக்கு. அந்த மரத்துக்கு என்ன வந்துருச்சு உடனே? என் பழம் வேணான்னு சொல்லிட்டல்ல, என் பழம் வேணான்னு சொல்லிட்டல்ல அப்படின்னு உடனே என்ன போய் போச்சு, உடனே செத்து போச்சு. பாருங்களேன், எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஒரு ஆரம்பத்தில் வேலை செய்யும்போது நிலத்தில் எங்கள் ஒரு வார்த்தை, அது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், அது சொல்லியிருக்கிறாரு, நீ இப்படிப்பட்ட பொம்பளையாக இருந்தால் என் நிலத்தில் காலை வைக்கக்கூடாதுன்ட்டு. உடனே எங்கள் அம்மா தலை வச்சு குடிச்சிட்டாங்க. ஏன் குடிச்சிட்டாங்க? நிலத்தில் கால் வைக்க வேணும்னு சொல்லிட்டு இல்லை, என் நிலத்தில் கால் வைக்க வேணும்னு சொல்லி அது களத்தில் கால் வைக்க வேணும்னு சொல்லிட்டாரு. களத்தில் கால் வைக்காதுன்னு களத்தில் கால் வைக்கணும்னு சொல்லிட்டுல்ல. உடனே போனாங்க, தலையை அரைச்சாங்க, அடைக்கலை வேச்சாங்க வெள்ளை, ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் சாவணும். அது சாவலை, அது இப்போ இது வேலை உட்காந்துக்குது. சரியா? உட்காந்துக்கிறது மட்டும் இல்லை, அது ஏகப்பட்ட விளைவு உண்டாச்சு. அது பிரச்சனை பாருங்க. ஏன்னா சொல்ல வரேன், அந்த மரம் பாரு, இனியும் இது முதல் கொண்டு கனி புசிக்க வேணும்னு சொன்னே செத்து போச்சு. பாருங்களேன், ஏன் பழம் வேணான்னு சொல்லிட்டு இல்லை, ஏன் பழம் ஒருத்தன் காணிக்க வேணான்னு சொன்னார் இல்லையா, அவனுக்கு என்ன உடனே கோவம் வந்துருச்சு இல்லை, ஏன் காணிக்க வேணாம்னு சொல்லிட்டீங்களே, ஏன் காணிக்க வேணாம்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி கோவம் வந்துருச்சு இல்லை. அப்போ என்ன வருது? அப்போ வருது இல்லை, ஏன் வருது? ஏன் கனி வேணாம்னு சொல்லிட்டு மரமே அது வேரோட செத்து போச்சுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. எப்படி போச்சான்? வேரோட பட்டு போச்சான். இனி எப்பவே கிடையாது, இனி எந்த காலத்தை என்ன செய்ய முடியாது. நீ எத்தனை வருஷம் அந்த மரம் இருந்தாலும் ஒரு துளிரை கூட பார்க்கவே முடியாது. ஒருவேளை சில நேரத்தில் கிளைகள் காஞ்சி போயிடும், வேர் இருக்கும். வேர் இருந்தா நீர் வாசனை அடிச்சா மரம் துளிர்க்குன்னு யோபு சொல்றாரு. நீர் வாசனை அடிச்சாலே, அந்த தண்ணி வாசனை அடிச்சாலே மரம் என்ன செய்யுமா? துளிர்க்குமா. தண்ணி வாசனை அடிச்சாலே மரம் துளிர்க்குன்னா அதான் ஏசேன்னு சொல்றாரு, ஏன் வேரோட பட்டு போச்சுன்றாரு. இதுக்கு மேல தண்ணிலே நீ வச்சா கூட சரி, தண்ணி வாசனை இல்லை, நீ தண்ணியிலேயே குடமா ஊற்றி வச்சா கூட சரி, நீ என்ன செய்ய முடியாது? இதுக்கு மேல துளுக்கவே முடியாது. ஏன் துளுக்க முடியாது? அவர் எதிர்பார்க்கிற நேரத்தில் என்ன கொடுக்கல, அதான் பிரச்சனை. நம்ம விரும்புகிற இடத்துல கனி கொடுக்கறது இல்லை. சரி, சும்மா இருக்கிறோம், என்ன பண்ணிட்டு போகலாம்? இன்னைக்கு வீட்டில் சும்மா இருக்கிறோம், என்ன பண்ணலாம்? ஒரு வீட்டில் ஜெபத்துக்கு போகலாம். அது இல்லை, சீசனுக்கு அவனுக்கு ஜெபம் தேவை உள்ளது பாரு. நீ விரும்புகிற நேரத்தில் உனக்கு சும்மா அப்ப இல்லை, அவனுக்கு எப்போ தேவை? எசேக்கியலுக்கு எப்போ தேவை அத்திப்பழம்? எசேக்கியலுக்கு அத்திப்பழம் எப்போ தேவை? அவன் வியாதியாக இருக்கும்போது தேவையில்லை, அவன் நல்லா இருக்கும்போது தேவையில்லை இல்லையா? அப்போ அடுத்தவங்களுக்கு ஜெபம் எப்போ தேவை? அடுத்தவங்க விசாரிக்கிறது எப்போ தேவை? அடுத்தவங்க நம்ம உதவி எப்போ தேவை? இப்போ எலியாவுக்கு சாப்பாடு அப்போ எப்போ தேவை? மழை பெஞ்ச பிறகா? எப்போ தேவை? இப்போ பசியாக வந்து இப்போ தானே தேவை. இப்போ கொடுத்தா என்ன கிடைக்கும்? அதான் அப்போ மாவும் குறையில எண்ணெயும் குறையில. நான் சரி இப்போ இல்லை, இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன், நான் நல்லா இருக்கும்போது என்ன செய்கிறேன்? கொடுக்குறேன். அவ சொன்ன இதுக்கு கனியே தேவையில்ல போனிட்டு போயிட்டார்ல. இப்போ சீசன் இல்லை, சீசன் வரும்போது எப்படி கொடுக்குறேன்? கொத்து கொத்தானா காய்க்கிறேன். அப்படி அத்திப்பழம் சொல்லியிருக்கல. இப்போ என்ன இல்லை, சீசன் இல்லை இல்லையா? ஆனால் சீசன் வரும்போது எப்படி காய்க்கிறேன்? அப்படி கொத்து கொத்தா மரம் முழுசுன்னு என்னவா கொடுக்குறேன்? அத்திப்பழமா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கல. அவர் சொல்றாரு, இப்போ கொடுக்கணும் அம்பளம் அப்போ எனக்கு எடுத்துட்டு போனி சொல்லிட்டாருல. இப்போ கொடுக்காத பழம் அப்போ உனக்கு, உன் பழம் எனக்கு இனி நான் மட்டும் இல்லை, இனி ஒரு ஆள் கூட என்ன செய்ய மாட்டான், சாப்பிடவே மாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டார்ல. ஏன் சொல்லிட்டு போயிட்டாரு? கொடுக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யாது? கொடுக்கல இல்ல, கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கணுங்க. நான் விருப்பப்படுற நேரத்தில் கொடுக்கறது இல்லை. அவனுக்கு தேவையான நேரத்தில் என்ன செய்யணும்? நம்ம கொடுக்கணுமே வெளிய. நம்ம விருப்பப்படுற நேரத்தில் என்ன செய்யறது இல்லை, அது கொடுக்கறது இல்லை. அவனுக்கு தேவையான நேரத்தில் கொண்டு கொடுக்கணும். அப்ப அந்த தேவையான நேரத்தில் கொடுக்கும்போது என்ன உண்டாகுது? உதாரணத்தோட செழிக்குது. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவங்களை ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? சபிப்பார்கள். விற்கிறவன் மேல, அவன் விற்கிறவனுடைய தலைமை என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் தங்கும். விற்கிறவனுடைய தலைக்கு மேல என்ன தங்கும்? ஆசீர்வாதம் தங்குனா இன்னைக்கு எவ்வளவு வித்து இருக்கிறோம்? காசுக்கு இல்லை, எவ்வளவு போயிருக்கு, எவ்வளவு தானியங்கள் போயிருக்குது, எத்தனை வருஷம் வெளியில சொல்லி இருக்கிற, எத்தனை பேருக்கு வசந்த சொல்லி இருக்கிற, எவ்வளவு பேர் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை கிராமத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பட்டணத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை குடும்பத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. யாருக்குமே என்னால் ஆஸ்வாதம் போலன்னா நம்ம தலைமையில் என்ன இருக்காது? ஆசீர்வாதம் இருக்காது. ஆஸ்வாதம்னா பரவாயில்ல, சாபம் இருக்குது. ஒன்று ஒருத்தன் தலைமையில் என்ன இருக்கணும்? ஆசீர்வாதம், இல்லைன்னா சாபம். இன்னைக்கு நம்ம தலைமையில் என்ன இருக்கும்? நம்ம தலைமையில் ஆஸ்வாதம் இருக்குதா சாபம் இருக்குதா? நம்ம தான் பார்க்கணும். ஆசீர்வாதம் என்ன ஆகிட்டு இருக்கும்? இல்லைன்ற பார்த்தா சொல்லுமா பசுமை மாறாம இருந்துகிட்டே இருக்கும்.
எப்போ யார் தலைமையில? தானியத்தை விற்கிறவன் தலைமையில இல்லையா? தண்ணீர் பாய்ச்சுகிறவன் தலைமையில, வாரி இறைக்கிறவன் தலைமையில இல்லையா? 3 கதைங்க சொல்றாரு. ஒன்று அர்த்தம் யார் அவன்? வாரி இறைக்கிறவன். 2வது என்ன? தண்ணி பாய்க்கிறவன். 3 என்ன? விற்கிறவன். 1 என்ன? வாரி இறைக்கிறவன் இல்லையா? 2வது என்ன? தண்ணீர் பாய்ச்சுகிறவன். 3வது என்ன? தானியத்தை விற்கிறவன். தானியத்தை கட்டி வைக்கிறமல்ல, தானியத்தை விற்கிறவன். இது 3 உள்ளவனுக்கு மேலே என்ன இருக்குது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. கட்டி வச்சான் பார்த்தியா, தண்ணீர் பாய்க்கல பார்த்தியா, வாரி இறக்கல பார்த்தியா, பிசிந்தனம் பண்ண பார்த்தியா, அவன் தலைக்கு மேலே சாபம் இருக்கு. இன்னைக்கு நம்ம தலைமையில சாபம் இருக்கா, ஆசீர்வாதம் இருக்கா? கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி தேவ சமூகத்தில் நம்ம பார்ப்போம். உலகமெங்கிலும் சுவை தரும் வெண்ணிற உப்பாய் மாறணுமே, உலகமெங்கிலும் சுவை தரும் வெண்ணிற உப்பாய் மாறணுமே, இலைகள் உதிராமல் கனிகள் தந்திடும் மரமாய் வளரணுமே, இலைகள் உதிராமல் கனிகள் தந்திடோ மரமாய் வளர்ந்திடுமே. எப்போதும் பசுமையா இருக்கணும்னா கனிகளை கொடுக்கணும். எப்போதும் நான் பசுமையா இருக்கணும், இலை இருக்கணும், பசுமை இருக்கணும், பூ இருக்கணும், காய் இருக்கணும், அப்படி பூத்து குலுங்கணும். நான் எப்போதுமே நான் பசுமையா இருக்கணும், குறைவில்லாமல் இருக்கணும், இலைகள் உதிராமல் இருக்கணும்னா நான் கனி கொடுக்கணும். கனி எப்போ கொடுக்க? யார் கனி கொடுக்க முடியும்? எப்போ அந்த மரம் பசுமையாக இருக்குன்னா வர வேண்டிய இடத்துலேருந்து வரணும். யாருக்கு வரும்? உதாரத்துவம் உள்ளவனுக்கு வரும். யாருக்கு வரும்? தண்ணீர் பாய்ச்சுகிறவனுக்கு வரும். யாருக்கு வரும்? தானியத்தை விற்கிறவனுக்கு வரும். தானியத்தை விற்கிறவனுக்கு வரும். இது 3ஐயும் உதாரத்துவமாக செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும். இது 3ஐயும் மனப்பூர்வமாக செய்யணும். ஆதாயத்துக்காக செய்யக்கூடாது, கடமைக்காக செய்யக்கூடாது. மனப்பூர்வமாக செய்கிறவன் தலைக்கு மேலே ஆசீர்வாதம் தங்கும். அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்? உன்னை எப்போதும் பசுமையாக வைக்கும். உன்னை எப்போதும் பசுமையாக வைக்கும், எப்போதும் பசுமையாக வைக்கும். இன்னும் சொல்லப்போனா கேட்கறதையும் கத்த தடுக்க கேட்கறதையும் கொடுப்பாரு, கேட்கறத மறுக்கவும் மாட்டாரு, மாற்றவும் மாட்டார். மறுக்காமல் கொடுப்பாரு, மாத்தாம கொடுப்பார். மறுக்காம கொடுக்கணும், மாத்தாம கொடுக்கணும்னா இந்த 3 நம்ம கிட்ட இருக்கணும். உதாரத்துவமா மனப்பூர்வமா செய்யணும். என்ன செய்யணும்? வாரி இறைக்க, உதாரத்துவம் வாரி இறைக்கணும். என்ன செய்யணும்? தண்ணீர் பாய்க்கணும். என்ன செய்யணும்? விற்கணும். காசுக்கு விற்கிறது இல்லை, விற்கிறது ஜனங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கறது. இது 3 மனப்பூர்வமாக செய்கிறோம் மேலே ஆசீர்வாதம் தங்கும். அவனுக்கு தேவன் மறுக்காமல் கொடுப்பாரு, மாற்றாமல் கொடுப்பார். இன்னைக்கு மறுக்காமல் கொடுக்கணும், மாற்றாமல் கொடுக்கணும்னா கனி கொடுங்க. கனி என்ன செய்யும்? அடுத்தவனை வாழ வைக்கும், அடுத்தவனுக்கு ஜீவனை கொண்டு வரும், அடுத்தவனை போல தன்னை போல உருவாக்கும். உயிரை கொடுக்கறது மட்டுமல்ல, ஜீவனை கொடுக்கறது மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்கறது மட்டுமல்ல, அடுத்தவனை உருவாக்கும். இது 2 செய்யும். அடுத்தவனை வாழ வைக்கணும், அடுத்தவனை உருவாக்கணும். ஒரு வருஷத்தில் நம்மளை போல ஒரு விசுவாசியை உருவாக்கியிருந்தா கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே தங்கியிருக்கும். இன்னும் ஏன் நம்மளை ஆசீர்வாதம் தங்கலை? இத்தனை வருஷம், ஒரு வருஷம் ஒரு நபருக்கு நம்மளை போல தேவனை ஆராதிக்கிற நம்ம யாரும் உருவாக்கலை. என்னை போல ஆராதிக்கிற ஒரு நபர் கூட நான் உருவாக்கலை. என்னை போல ஆலயத்துக்கு வர ஒரு நபர் கூட நான் உருவாக்கலை. நான் இருக்கிற தெருவில், என் குடும்பத்தில், நம்ம தெருவில், நம்ம கிராமத்தில் ஒரு நபர் கூட நம்ம உருவாக்கி என்னை போல அவங்க ஞானஸ்நானம் எடுக்கலை, என்னை போல அவங்க அபிஷேகம் பெறலை, என்னை போல அவங்க ஆராதிக்கலை, என்னை போல தேவனை தொழுது கொள்ளலை, என்னை போல உபவாச ஜபத்துக்கு வரல, என்னை போல தேவனை ஆராதிக்க வரல, என்னை போல தேவனுக்கு தேவ சமூகத்தை அவங்க தேடி வரல அப்படின்னா நம்ம கனி கொடுக்கலன்னு அர்த்தம். கனி கொடுத்துருந்தா நிச்சயமாக ஜீவன் வந்திருக்கும், இன்னொன்று உருவாகியிருக்கும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேலை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மூலமாக கனிகள் கிடைக்காம கொடுக்காம போனது தான் எங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடை. என்ன இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம், இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். இருக்க சொற்ப நாட்களில் எங்களை போல ஆராதிக்க ஒரு நபரையாவது எங்கள் குடும்பத்தில், நாங்கள் இருக்கிற தெருவில், எங்கள் சொந்த பந்தங்களை மத்தியில், நாங்கள் இருக்கிற கிராமத்தில்
எங்கள் தெருவில், எங்கள் இருக்கிற பட்டணத்தில் ஒரு நபரையாவது எங்களைப் போல கர்த்தரை ஆராதிப்பதற்கு, ஞானசம் எடுப்பதற்கும், ஆலயத்துக்கு வருவதற்கும், தொழுது கொள்வதற்கும் நாங்கள் உருவாக்குவோம்ப்பா. எங்களை நம்பி எங்கள் தலைமையில சாபத்தை வைக்காமல் எங்கள் தலைமையில ஆசீர்வாதத்தை வச்சிருங்கப்பா. எங்கள் தலைமையில சாபத்தை வச்சிடாதீங்க. அந்த அத்தி மரத்து மேலே சாபத்தை வச்சுட்டு போயிட்டீங்க, அது வேரோட பட்டு போச்சு. எங்கள் மேலே சாபத்தை வைக்காம எங்கள் மேலே ஆசீர்வாதத்தை வச்சிருங்கப்பா. எங்கள் மேலே ஆசீர்வாதத்தை வச்சிருங்கப்பா. எங்களை ஆசீர்வாதத்தை வச்சிருங்க. எங்கள் தலைக்கு மேலே ஆசீர்வாதம் தங்கியிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டி கொடுங்க. கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நாமத்தை மையப்படுத்துங்க. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையுடைய தலைக்கு மேலே ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும் என்று, ஆசீர்வாதம் வைக்கப்படட்டும் என்று, ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும் என்று ஊழியர்கள் மனப்புறமான வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். வந்திருக்க அத்தனை பிள்ளைகளுக்கு மேலே ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும், ஆசீர்வாதம் நிலைச்சிருக்கட்டும். ஒவ்வொருடைய சிரசுக்கு மேலே ஆசீர்வாதத்தோடு கடந்து போக கர்த்தர் கிருபை பாராட்டி கொடுங்க. அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிச்சு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.